ஓம் நம சிவாய. ஓம் முருகா சரணம். அன்பான கொங்கு சொந்தங்களே, அலைகடலென பல நாடுகளுக்கு பல கண்டங்களுக்கு அப்பால் தொழில் நிமித்தமாகவோ அல்லது வேலை வாய்ப்பு நிமித்தமாகவோ நீங்கள் குடும்பத்துடனோ தனியாகவோ இருந்தாலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது மறுபடியும் கூறுகின்றேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாது நம் சொந்தத்தை காண ஓடோடி ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருந்தாலும் சரி, நம் சொந்தங்களை காண இங்கு குழுமி இருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பாக வருக வருக என்று உங்களை உளமாற வரவேற்பது உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. சொந்தங்களே, என்ன திடீர்னு இந்த வாரம் மட்டும் ஒவ்வொரு வாரம் அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக நமது கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் உள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் இது தெரியும். என்னவென்றால், கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் சிக்பா மலேசியா ஆகிய இரு நாடுகளை சேர்ந்த நம் சொந்தங்கள் போன 63வது காணொளி தொகுப்பும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 64வது காணொளி தொகுப்பு, சிக்பா மலேசியாவிலிருந்து நாம் பல விஷயங்களை உங்களுக்கு உங்களுடைய வீடுகளுக்கோ அலுவலகங்களுக்கோ கொண்டு சேர்த்தோம். ஆதலால் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் மற்றும் இடை நாட்களிலும் கூட நம் தொழில் வளர்ச்சிக்கு ஆஸ்திரேலியா நாட்டில் உள்ள சொந்தங்களும் மலேசியா நாட்டில் உள்ள சொந்தங்களும் அருமையான ஒரு காணொளியை நமக்கு தெரிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று 65வது காணொளி தொகுப்பிற்கு வருக வருக என்று உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். சொந்தங்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது ஒரு புதிய விஷயம், புதிய புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவோ அல்லது ஒரு வாரமாகவோ தான் அமையப்படுகின்றது. அவ்வாறு இந்த வாரமும் ஒரு முத்தாய்ப்பான வாரம். இன்று நமது 65வது காணொளி தொகுப்பில் உலக பெண்கள், அதாவது உலக மகளிர் தினத்தை கொண்டாடும் விதமாக 8 மார்ச் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே, அந்த ஒரு சந்தோஷத்தை நம் சொந்தங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேவுக்கு ஏற்ற தலைப்பாக நம் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் குழுமத்தில் நாங்கள் என்ன தலைப்பு, யாரை கூப்பிடுவது என்று ஒரு தகவல் பரிமாற்றம் கொண்டிருந்த பொழுது, பெண் தொழில் முனைவோராக வெற்றி வாகை சூடுவதற்கு முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் அல்லது எவ்வழியில் பயணிக்க வேண்டும், எந்தவித தகவல்களை நாம் கையிருப்பு வைத்திருக்க வேண்டும், எவ்வித சூழ்நிலைகளை கையாள வேண்டும், எவ்வாறு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று பல கோணங்களில் பல விஷயங்களை கண்டிப்பாக நம் சொந்தங்களுக்கு கொண்டு சேர்த்தால் அவர்களுடைய கணவர்கள் வாழ்விலோ அல்லது அதாவது அப்பா அம்மா பெற்றோர் வாழ்விலோ அல்லது உடன் பிறந்தோர் வாழ்விலோ ஒரு புதிய அத்தியாயத்தை அவர்களாலும் எழுத முடியும் என்ற ஒரு கோணத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது, இன்றைய சிறப்பு விருந்தினர், அதாவது 65வது காணொளி தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக திருமதி டாக்டர் மகேஸ்வரி ராமசாமி அவர்களை தேர்ந்தெடுத்ததில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது. இந்த தலைப்பிற்கு மிகவும் பொருத்த ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நமக்காக சாதித்த ஒருவர் கூறினால் அது அனைத்து சொந்தங்களுக்கும் மிக தெளிவாக சென்றடையும் என்ற எண்ணத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினரை தேர்ந்தெடுத்த நமது கேபிஎன் குழுமத்திற்கும் நன்றி பாராட்டி, இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் மகேஸ்வரி ராமசாமி அவர்களையும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பாக மற்றும் சிக்பா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். சொந்தங்களே, நாம் இன்றைய தலைப்பில் செல்லுவதற்கு முன்னர் இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி மலேசியாவில் உள்ள சொந்தங்களுக்கு நன்கு பரிச்சயமாக இருக்கும், நன்கு அறிமுகம் தெரிந்திருக்கலாம். அவர் மற்ற நாடுகளில் உள்ள நம் சொந்தங்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு சிறிய முன்னுரை. இன்றைய சிறப்பு விருந்தினர் காயத்ரி குரூப் ஆஃப் கம்பெனிஸின் டைரக்டராக மலேசியா நாட்டில் பல குழுமத்தை, அதாவது பல தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகின்றார். காயத்ரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மட்டுமல்லாமல் கௌரி சில்க் பேலஸ்
SDN BHT என்ற நிறுவனத்திற்கும் அவர் டைரக்டராக உள்ளார். அது தவிர செக்ரட்டரி ஜெனரல் மலேசியன் இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜெனரல் ஸ்டோர்ஸ் அசோசியேஷன் மீட்டா என்ற பொது அமைப்பிலும் அவர் திறம்பட செயலாற்றி அங்குள்ள மலேசிய இந்திய வாழ் தொழிலதிபர்களுக்கும் தொழில் ஊக்குவிப்பதற்கு முக்கிய காரணியாக திகழ்ந்து வருகின்றார். அவர் முக்கியமான மலேசியா கன்சியூமர் அசோசியேஷனில் கடந்த 20 வருடங்களாக டைரக்டராகவும் மற்ற விஷயங்களை கன்சியூமர் அசோசியேஷனில் ஒரு முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு செயல்பாட்டையும் செய்து அனைவராலும் போற்றி பாராட்டப்படுபவர். கன்சியூமர் ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினர் எத்திக்கல் பிசினஸ் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், அவ்வாறு ஒரு நியாயமான நம்பகத்தன்மையுடைய ஒரு தொழிலில் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்பதில் மிகுந்த ஒரு ஆராய்ச்சி மற்றும் ஈடுபாடு உடையவர். செல்வகுமாரன் கோவில் நாமக்கல், வெள்ளையன் குளம் தொழுகும் நம் கொங்கு திருமகள் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் தத்தின் மகேஸ்வரி ராமசாமி அவர்கள் பேச்சுலர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் 1990 வருடம் புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி ஆஃப் மலையாவில் தேர்ச்சி பெற்றவர். டாக்டரேட் இன் ஹியூமானிட்டி, அகாடமி ஆஃப் யூனிவர்சல் குளோபல் பீஸ் ஐநாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பிலிருந்து முனைவர் பட்டம் பெற்றவர். அவருடைய தொழில் டெக்ஸ்டைல்ஸை தாண்டி சில்வர், பிராஸ் மற்றும் ஸ்பைஸ் 20 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு அனுபவம் வாய்ந்த பெண் தொழில் முனைவோராக மலேசியாவில் கவுன்சில் மெம்பர் ஆஃப் தி மலேசியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி MAICCI என்று அழைக்கப்படும் ஒரு புகழ்பெற்ற கவுன்சிலிலும் அங்கம் வகித்து முக்கியமாக பெண் தொழில் முனைவோர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் மிகுந்த ஆர்வம் உள்ள ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டாகவும் இருந்து வருகின்றார். இன்றைய சிறப்பு விருந்தினரை KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் KBN தமிழ்நாடு சார்பாக வருக வருக என்று வரவேற்று அவருடைய சிறப்புரையை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நான் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்கா தான் தாழ் வாழ்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு என்னைய சிறப்பு விருந்தராக அழைப்பதற்கு ரொம்ப நன்றி. என்னோட மெயின் கன்சர்ன் அப்கோர்ஸ் இந்த வீமன் எப்படி, அதாவது பெண்கள் எப்படி பிசினஸ் துறையில வியாபார துறையில முன்னேற்றம் காண வேண்டும் என்றது என்னோட முக்கியமான ஒரு விஷயம். அதில் பாத்தீங்கன்னா நான் இந்த டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது ஜவுளி துறையில 25 ஆண்டுகளாக நான் இதுல பணிபுரிகிறேன். இதுல நிறைய விஷயங்கள் நான் அனுபவத்துல கத்துக்கொண்டு இதையும் நான் நிறைய பேர்த்துக்கு எடுத்து சொல்லி நிறைய பேர்த்துக்கு இந்த ஊக்கங்கள் கொடுத்து அவங்கள வியாபார துறையில கொண்டு வர்றதுக்கு முயற்சி நிறைய செஞ்சிருக்கேன். இன்றைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எப்படி ஒரு பெண்மணி ஒரு வியாபார துறையில நல்லபடியாக மேன்மைக்கு வர முடியும், என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் என்றது நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் பாத்தீங்கன்னா நாங்க இப்ப வியாபாரம்னு சொல்ல போனா இந்த வியாபார துறையில பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த வியாபார துறையில முதலாவது நம்ம அதுல ஈடுபடணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்தா அதுக்கு எந்த துறையில நமக்கு நிறைய ஆர்வங்கள் இருக்கு அப்படின்றது நம்ம முடிவு பண்ணிக்கணும். That means we have to understand what exactly we want. என்ன மாதிரி துறையில நமக்கு முடியும் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் அந்த துறையில நம்ம மேன்மைக்கு வர்றதுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கும். இதில் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணா இருக்கும்போது அது திருமணம் ஆகுறதுக்கு முந்தி அவங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கும். அதாவது இண்டிவிஜுவலா நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு ஃபுல் டைம் அதுல கமிட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல திருமணம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது வீட்டுல உள்ள ஹோம் அஃபேர்ஸ் நம்ம டேக் கேர் பண்ணணும், பிள்ளைங்கள் இருப்பாங்க, வீட்டுக்காரர் அதாவது நம்ம குடும்பத்துல நம்ம கணவரை கவனிக்கணும், மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கு. பெண்களுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி ஹை. அப்ப அப்படி இருக்கும்போது
பிசினஸ்ல ஆர்வம், அதாவது பிசினஸ்ல ஆர்வம் இருக்கிறவங்க கூட சம்டைம்ஸ் அதுல வந்துட்டு உள்ளுக்கு வர்றதுக்கு, அந்த பிசினஸ் துறையில வந்து இதுல வந்து ஈடுபட்டு நம்ம இன்னும் நம்ம மேன்மைக்கு வரணும்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. எப்படிடா நம்ம டைம் இது பண்றது, எப்படி நம்ம இதெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து உங்க டைம் வந்து கண்டிப்பா நீங்க வெல் ஆர்கனைஸ் பண்ணியே ஆகணும். வேற வழி இல்ல. we have to learn how to make sacrifices. எப்படி நம்ம சில விஷயங்கள், நமக்கு புடிச்ச விஷயங்கள, நிறைய விஷயங்கள வந்து நம்ம வந்து ஃபார்கோ பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நம்ம வந்து சாக்ரிஃபைசஸ் பண்ணி நம்ம சில விஷயங்கள் செய்யலாம்னு நினைச்சா கூட நம்ம செய்ய முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அடங்கியிருக்கும். அதுல எது நமக்கு பிரையாரிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பா நம்ம ஃபேமிலியும் நம்ம ஃபார்கோ பண்ண முடியாது. நம்ம ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் கரெக்ட்டா நம்ம செஞ்சாகணும். பிள்ளைங்களையும் பார்க்கணும். எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அதே சமயத்துல நம்மளோட சில முக்கியமான இது நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம், ஒர்க் அண்ட் ஹோம் எப்படி அப்படி செய்ய போறோம்ன்றது ஒரு பெரிய சேலஞ்ச். அதனால நிறைய பேர் வந்து இந்த பிசினஸ் துறையில இருக்கும்போது அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த வேலையில வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து எப்பயுமே வந்து நம்மளோட ஆட்டிடியூட், த வில் பவர், கான்பிடன்ஸ், டிட்டர்மினேஷன் அண்ட் என்ன இந்த பிசினஸ்ல நம்ம வெஞ்சர் பண்ண போறோமோ அதுல உள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அது வந்து நம்ம ரொம்ப யோசிச்சு கரெக்டா நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும். இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான வேலை கிடையாது. கண்டிப்பா நம்ம வந்து இட் டேக்ஸ் டைம். அந்த இதெல்லாம் ஒழுங்கா நம்ம கொண்டு வரதுக்கு டேக்ஸ் டைம். இது நம்ம பிசினஸ்ல வந்து வீமனுக்கு வந்து சேலஞ்ச்னு சொன்ன போனா வி ஆர் அவர் ஓன் சேலஞ்ச். நம்ம தான் நம்மளோட ஓன் சேலஞ்ச். அப்ப நம்ம வந்து இந்த கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணணும்னா அந்த சேலஞ்சை எப்படி நீங்க எதிர்நோக்குறீங்கன்றது அது நம்மளோட ஆட்டிடியூட்ல இருக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பெண்கள், ஆண்கள் அப்படின்னு பார்க்கும் போனா நிறைய பேர் வந்து இந்த ஜெண்டர் டிஃபரன்சஸ் இருக்கும். அதாவது கல்யாணம் பண்ணிட்டா சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் பிசினஸ்ல போனா அவங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்காது. ஓகே, நான் வேலை செய்யறேன், நீ வீட்டுல பிள்ளைங்களை பாத்துக்கோ இப்படின்ற ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கு. இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில இருக்கும்போது அந்த பெண் வந்து வீட்டுல இருந்துகிட்டே வந்து நிறைய பிசினஸ் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னா டசன்ட் மீன் தட் வி கேனாட் டு எனிதிங். நமக்குன்னு சில விஷயத்துல வந்துட்டு நிறைய டேலண்ட் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்துல டேலண்ட் இருக்கும். யாருக்குமே டேலண்ட் இல்லாம இருக்காது. சிலவங்களுக்கு வந்து டீச்சிங்ல வந்து நிறைய டேலண்ட் இருக்கலாம். சிலவங்களுக்கு சோவிங், ஸ்டிச் பண்றது, டெய்லரிங் பண்றதுல டேலண்ட் இருக்கலாம். சமையல்ல டேலண்ட் உள்ளவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் பாத்தீங்கன்னா சமையல்னு எடுத்துக்கிட்டாலே அது பெரிய கேட்டகரி. சிலவங்க வந்துட்டு ஃபுட் கேட்டரிங் பண்ணலாம், ஹோம்ல இருந்து கேட்டரிங் பண்ணலாம். அதே சமயத்துல பிஸ்கட்ஸ் செஞ்சு குக்கீஸ் எல்லாம் விற்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப நமக்கு எதுல ரொம்ப ஆர்வம் இருக்கோ அந்த ஆர்வத்தை வச்சு நம்ம அழகா வந்து அந்த துறையில மேன்மைக்கு வரலாம். வீட்டுல இருந்துகிட்டே நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க, பண்ண முடியும். ஆனா அது வந்து நம்ம எப்படி நம்ம டைம் அலோகேட் பண்றோம் அப்படின்றதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப ஆன்லைன் பிசினஸஸ் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இந்த இப்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த பேண்டமிக் டைம்ல ஆன்லைன் பிசினஸ் வந்து ரொம்ப அட்டகாசமா ஃபேமஸ் ஆயிருச்சு. ஏன்னா யாருமே கடைக்கு போக முடியாது. அதனால ஆன்லைன்லயே எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில நிறைய பேர் வீட்டுல இருந்துகிட்டே சின்ன சின்ன தொழில் வியாபாரங்கள் பண்ணி இந்த ஆன்லைன்லயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி வந்து நிறைய பெண்கள் வந்து அத ஒரு சான்ஸா எடுத்து நீங்க செய்யலாம். இதுல பிசினஸ் சொல்ல போனா நம்ம லைக் சொன்ன பார்த்தீங்களா, we are our biggest challenge in achieving our goalனு. விஷயங்கள் வந்து இந்த பிசினஸ்ல போறதுக்கு முந்தி நம்ம வந்து சில கொள்கைகள், அதாவது சில ஆட்டிடியூட் வச்சிருக்கணும். அதாவது முக்கியமா சொல்ல போனா நெவர் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப். அதாவது நமக்கு கேப்பபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. நம்மள வந்து நம்மளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கூடாது. என்னால முடியாது, இதெல்லாம் கஷ்டம் அப்படின்ற அந்த நெகட்டிவான உள்ள தாட்ஸே நமக்கு இருக்கக்கூடாது. அதே சமயத்துல இந்த ஹார்ட் ஒர்க் இஸ் கீ டு சக்சஸ்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம முயற்சி பண்ணினா கண்டிப்பா நம்ம வந்து செயல்படுத்தலாம் அப்படின்றது. சோ நம்ம ஒர்க் இன்டெலிஜென்ட்லி, புத்திசாலித்தனமா நம்ம வந்துட்டு நம்ம வேலையை நம்ம செஞ்சோமா நம்மளால முடியும். அதே சமயத்துல எப்பயுமே நம்ம ஒரு ரேஷனலான ஒரு திங்கிங்ல இருக்கணும். நம்ம எப்பயுமே இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம மைண்ட வந்து டைவர்ட் பண்ணக்கூடாது. நம்ம இதெல்லாம் ஓகே, இது யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு நம்ம கிட்ட இல்லங்க, இது எனக்கு நீங்க இந்த மாதிரி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னோம்னா உடனே நம்ம வந்து ஐயோ ஆமா முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதெல்லாம் தப்பு.
நம்ம வந்து அவங்க சொல்றதுனால நம்ம வந்து மாறக்கூடாது. நமக்குன்னு நம்மளோட இன்டர்னல் ஃபீலிங்ஸ் நமக்கு தெரியும். இது நம்ம முயற்சி பண்ணா நம்மளால முடியும் அப்படின்னு. சோ ஒரு 2 பேர் நம்ம கிட்ட நெகட்டிவா பேசும்போது, அத வந்து நம்ம மைண்ட் செட்ல உள்ளுக்கு கொண்டு வரக்கூடாது. இதுக்கு தான் நம்ம வந்து பாசிட்டிவான தாட்ஸ் இருக்கணும் அப்படின்றது. ஆஃப் கோர்ஸ் நம்ம கிரிட்டிசிசம் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துக்கணும். அதாவது நம்ம டெவலப் பண்றதுக்கு. இப்ப ஒருத்தவங்க வியாபார துறையில இருக்கிறவங்க நம்ம கிட்ட சொல்றாங்களா, இல்லங்க நீங்க இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை குடுத்தாங்கன்னா, அத வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா எடுத்து நம்ம டெவலப் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அத விட்டுட்டு இல்ல, இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு கூட நம்ம இருக்க முடியாது. ஏன்னா காலகட்டத்துல வந்து நெறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறது. அதாவது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. நமக்கு எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயமும் தெரியறதுக்கு சான்ஸே இல்ல. அதனால ஒருத்தவங்க விஷயம் தெரிஞ்சவங்க நம்மகிட்ட சில விஷயங்கள் சொல்லும்போது, நம்ம அத ஆலோசனைய எடுத்து, அ நம்ம வந்து அத ஏதாச்சும் நம்மனால யூஸ் பண்ண முடியுமா? நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேறுறதுக்கு இதெல்லாம் ஒரு படியா இருக்குமா? அப்படின்னு நம்ம யோசிச்சு, நம்ம அது ஒரு ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துக்கலாம். இத தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு துறையிலயும் ஈடுபாடு இருக்கிறதுக்கு முந்தி, அந்த தொழில பத்தி நம்ம கத்துக்கணும். உதாரணத்துக்கு, இப்ப சிலவங்க இப்ப நான் டெக்ஸ்டைல்ஸ்ல இருக்கேன். எங்க டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ்ல நீங்க வரணும்னு நெனச்சீங்கன்னா, முதலாவது வந்து நீங்க அந்த டெக்ஸ்டைல்ஸ பத்தி ஒழுங்கா கத்துக்கணும். அதாவது ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு கொஞ்ச நாள் வேலை செஞ்சோ, இல்ல அந்த துறைய பத்தி கொஞ்சம் ஆராய்ஞ்சு, ஓகே இது என்னென்ன இருக்கு இதுல, என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு, என்னென்ன துறைகள்ல வந்து என்னென்ன முன்னேற்றம் எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுல ஈடுபாடு கொஞ்சம் இருந்தாதான் அந்த இது வந்து ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கும். அப்ப ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய வாய்ப்பு இல்ல. ப்ராடக்ட் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் வாட் எவர் பிசினஸ் யூ ஆர் டூயிங். அப்ப எந்த துறையில உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அதை பத்தி மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ஞ்சு அதை கொஞ்சம் கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது வந்து நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து நீங்க நினைக்கிற துறையில வந்து நீங்க மேன்மைக்கு வரலாம். இதுக்கு மேல நம்ம இன்னும் வேற விஷயங்கள் இன்னும் நம்ம பேச போனா, இப்ப ஒரு பிசினஸ் ஏற்கனவே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஆரம்பிச்ச பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய சேலஞ்சஸ் இருக்கலாம். மேபி அ நெய்பர்ஸ், காம்படிட்டர்ஸ் அவங்கலாம் இருக்கலாம். அந்த காம்படிட்டர்ஸ் இருக்கும்போது, அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு விரோதி மாரியோ, இல்ல அவங்கனால நமக்கு அ நமக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. காம்படிட்டர்ஸ் ஆர் ஆக்சுவலி a very good way of motivating your success into your business. ஏன்னா, அவங்க எப்படி நல்லா வராங்க அப்படின்னு நம்ம பார்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். காம்படிட்டர்ஸ் வந்துட்டு நம்ம எனிமீஸ் கிடையாது. அவங்கனால தான் நம்ம மேற்கொண்டு இன்னும் முன்னுக்கு வரலாம். அப்ப அவங்களோட என்னென்ன செய்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அதுல இருந்து நம்ம கத்துக்கணும். இதெல்லாம் வந்துட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம். யார பார்த்து நம்ம பொறாமைப்படக்கூடாது. நம்மளோட தொழில்ல வந்துட்டு நம்ம எப்படி முன்னுக்கு வரலான்றது, நம்ம ஆர்வம் போட்டு நம்ம வந்து முன்னுக்கு வர்றதுக்கு வழிய பார்க்கணும். இத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டூ ஆஸ் எ வுமன் நான் சொன்ன மாதிரி நெறைய சேலஞ்சஸ் நமக்கு இருக்கும். அப்ப சேலஞ்சஸ்ன்னு வரும்போது, இத வந்து நம்ப ஓவர் கம் பண்றதுன்னா, நம்மளும் கொஞ்சம் போல்டா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த விஷயத்தையும் நம்ம எதிர்நோக்கும்போது, அத வந்து டக்கு டக்குன்னு கரெக்ட்டா செய்யறதுக்கு நம்மளோட அ கான்ஃபிடன்ஸும், அந்த போல்ட்னஸும் வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும் நமக்கு. நீங்க எதையும் பார்த்து பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம எதையுமே ஒழுங்கா நம்ம செய்யும்போது, நம்ம யாருக்குமே பயப்பட தேவையில்ல. அப்ப பிசினஸ் பண்ணும்போது நீங்க வந்து இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்டிட்யூட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்கனால மேன்மை பெர்சனா வர முடியாது. அவங்க நெறைய அடிபட்டு, உதைப்பட்டு, கீழ மேல எல்லாம் ஏற்ப இறக்கம் எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வராங்க. எல்லாருமே வந்து ஒவ்வொரு படியா கத்துக்கிட்டு தான் வந்து ஒரு பிசினஸ் துறையில வந்து மேன்மைக்கு வராங்களே தவிர, யாராலுமே வந்து ஓவர் நைட்ல ஒரு பிசினஸ் பெர்சனா, ஒரு டாப் பிசினஸ் பெர்சனா வர முடியாது. இது வந்து சாத்தியம். அது எல்லாருக்குமே பிசினஸ்ல டாப்ல இருக்கிறவங்க எல்லாருமே அத ஒத்துக்குவாங்க. கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் முன்னுக்கு வராங்க. சோ அதனால வந்து உடனே வந்து ஒரு பிசினஸ் துறையில பூந்தோனே, நம்ம ஸ்ட்ரெய்ட்டா வந்து லாபம் சம்பாரிச்சு, நம்ம 1 வருஷத்துல 2 வருஷத்துல டாப்புக்கு வரலாம்னு நினைக்கிறதெல்லாம் சாத்தியம் கிடையாது. அதனால அந்த பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம். அந்த பிசினஸ்ல வந்து ஒவ்வொரு படியா நம்ம பார்த்து, ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிட்டு, நம்ம டாப்புக்கு வர்றதுக்கு என்ன வழி அப்படின்றது, நம்ம கண்டிப்பா ஆ யூகிச்சு அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து உதவி செய்றவங்க நெறைய பேர் இருக்கலாம். சொந்தக்காரங்களா இருக்காங்க, நண்பர்கள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அப்ப நம்ம மேன்மைக்கு வரும்போது, யார் யாரு நம்ம கூட இருந்தாங்களோ, அவங்கள எல்லாரையும் நம்ம கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலயும்
டாப்புக்கு வந்தா கூட அவங்கள மறக்க கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டாப்புக்கு வர்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு படி, அதாவது லேடரா இருந்திருக்காங்க. அப்ப அந்த படியில இருந்து நம்ம ஏற 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 இவங்கெல்லாம் கூடயே இருந்து நமக்கு ஊக்கம் கொடுத்தவங்கள வந்து நம்ம என்னைக்குமே இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருமே வியாபாரம் பண்றவங்க எல்லாருமே இத வந்து கடைப்பிடிக்கிறவங்க டாப்ல தான் இருப்பாங்க. அதாவது யார வந்து நம்ம மறக்கக் கூடாது. அந்த பீப்பிள்ல வந்து என்னைக்கு நீங்க மறந்தீங்களா, கண்டிப்பா நீங்க கீழ சீக்கிரம் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா நன்றிய மறக்கிறவங்க என்னைக்குமே வந்து நம்ம மேன்மைக்கு வர முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் உண்மை. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான சில ஆட்டிட்யூட்ஸ். நமக்குள்ள உள்ள ஆட்டிட்யூட்ஸ் தான் நம்மள லைஃப்ல வந்து மேன்மைக்கு கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி எப்பயுமே வந்து நம்ம ரொம்ப விஷயங்கள் யோசிக்கணும். அதாவது எப்படி நீங்க வந்து என்ன மாரி துறை வந்து உங்களுக்கு உண்மையிலேயே அதுல ஆர்வம் இருக்கு. அதுல எப்படி நம்ம வந்து செயல்படுத்தலாம் அப்படின்றது அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த பேஷன் நமக்கு இருக்கிற பேஷன் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து இன்னும் மேன்மைக்கு மேன்மைக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு இதுல நமக்கு ஆர்வம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது கண்டிப்பா நம்ம நல்லபடியா செய்யணும்னு நினைப்போம். சிலவங்க பாத்தீங்கன்னா, கிராஸ் ஸ்டிச், நிட்டிங் எல்லாம் செய்வாங்க. அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து ரொம்ப ஆர்வம். அது ஒரு ஹாபியா செய்றாங்க. ஆனா அந்த ஹாபிய வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பிசினஸ்ல கொண்டு வந்து, அத வந்து ஒரு வருமானம் கொண்டு வர்ற ஒரு துறையா நம்ம எப்படி அத கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி இப்ப நம்ம சமையல்ல ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. குக்கீஸ் செய்றதுல கெட்டிக்காரங்களா இருக்காங்களா? அதுல வந்து எப்படி இத வந்து நம்ம ஒரு வருமானத்த நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வர முடியும்? அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்ப இந்த மாரி இருக்கும்போது எதுல உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆர்வம் இருக்கோ, அந்த துறைய வந்து நீங்க ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா, அதுல வந்து நீங்க நல்லபடியா நீங்க மேன்மைக்கு வரலாம். நீங்க இந்த துறை யார் யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது ஓகே இதுல போங்க, இதுல நல்லா இருக்கும். அதுல போங்க, அது நல்லா இருக்கும். அத நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. உங்க மனசுக்கு உங்களுக்கு தெரியும். இன்டர்னலி எது நீங்க நல்லா செய்ய முடியும் அப்படின்றது. அந்த துறைய மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுனீங்கன்னா, கண்டிப்பா உங்கனால வந்து வெற்றிகரமாக வியாபாரம் பண்ண முடியும். அதே சமயத்துல வந்து நீங்க வந்து எந்த துறைய நீங்க சூஸ் பண்ணாலும், லைக் நான் சொன்ன மாதிரி, அத வந்து நல்லா ஸ்டடி பண்ணிட்டு, இதுல எப்படி எப்படிலாம் நம்ப இன்வால்வ் பண்ணி என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா, அந்த நாலேட்ஜ் கேதர் பண்ணிக்கங்க. அ இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஆஃப் கோர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி பிசினஸ். ஏன்னா, உங்களுக்கு கையில கண்டிப்பா கொஞ்சம் பொருளாதாரம் இருக்கணும். கொஞ்சம் காசு இருந்தா தான் அந்த பிசினஸ்ல நீங்க கமிட் பண்ண முடியும். அப்ப அந்த மாரி உள்ள சூழ்நிலையில நீங்க வந்து, ஆ ஒரு பிசினஸ்ல போறதுக்கு முந்தி, அந்த பட்ஜெட் உங்களுக்கு இருக்கா? அப்படி உங்கனால இதுல செய்ய முடியுமா? அப்படி முடியும்னா, அந்த துறையில நீங்க கால் எடுத்து வைங்க. இல்லாட்டி அதுக்கு தகுந்த அ அ பைனான்சியல் செக்யூரிட்டீஸ நீங்க ஏற்படுத்திக்கிட்டு, அதுக்கு பிறகு நீங்க இன்வால்வ் ஆனீங்கன்னா, யூ வில் டெஃபினெட்லி டூ வெரி வெல். இப்ப எப்படின்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன்மா. எப்படின்னா, இப்ப நீங்க வந்து கையில வந்து உங்களுக்கு ஒரு லெட்ஸ் சே நீங்க ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறீங்க. மேபி ஒரு ஒரு மளிகை கடையோ, இல்ல ஒரு கேஷ் அண்ட் கேரி மாரி எல்லா பொருட்களும் விக்கிற மாரி நீங்க ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. அப்ப அத செட் அப் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு தொகை வேணும். கண்டிப்பா ஒரு கடைய நீங்க ரென்ட்க்கு எடுக்கணும். அப்ப ரென்ட்க்கு எடுத்துட்டு அதுல வந்து நீங்க ரெனோவேஷன் பண்ணணும், இத பண்ணணும், அத பண்ணணும்னு நெறைய இதெல்லாம் இருக்கு. ஆனா நீங்க கையில வந்து லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து ஒரு ஆ 5,00,000 வெள்ளி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த வியாபாரத்த ஆரம்பிக்கிறதுக்கு. அப்ப 5,00,000 வெள்ளி இருக்கும்போது, நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, அந்த 5,00,000 வெள்ளிய அப்படியே கொண்டு போய் போட்டுருவாங்க வியாபாரத்துல. அப்ப என்ன ஆகும்னா, அந்த வியாபாரம் பிக்கப் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொட்டேஷன்க்கு கையில காசு இருக்காது. அப்ப மாட்டிக்குவாங்க. மாட்டிக்கிட்டோனே என்ன ஆகும்? அ அவங்களுக்கு வந்து கடன் அப்படி இப்படின்னு போயி, அந்த பிசினஸ் வந்து ஒரு மாரியா வேற லெவலுக்கு ஓடிரும். இப்ப இது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு முடிவு. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களா? கையில 5,00,000 வெள்ளி இருந்துச்சுன்னா, நீங்க 2,50,000 வெள்ளி தான் அதுக்கு செலவு பண்ணணும். அந்த மீதி 2,50,000 வெள்ளிய வந்து நீங்க ரொட்டேஷனுக்கு நீங்க வச்சுக்கணும். ஏன்னா நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சோனே, ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்து எப்படி பிசினஸ் போகும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க ஓவர்ஹெட்ஸ் வந்து இஸ் பெர்மனன்ட். ரென்ட், ஸ்டாஃப் சேலரி, யூட்டிலிட்டீஸ் இதெல்லாம் நெறைய இருக்கும். அப்ப இந்த மாரி ஒரு சூழ்நிலையில வந்து நீங்க கரெக்ட்டா வந்து அந்த பிசினஸ் வந்து ஒரு லெவலுக்கு நீங்க மூவ் பண்ணிட்டு கொண்டு வரணும்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொட்டேஷனுக்கு கையில காசு இருக்கணும். அந்த டைம்ல நீங்க போய் 10 பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்க முடியாது. சோ அதனால இந்த மாரி உள்ள சூழ்நிலையில நீங்க வந்து அந்த பிசினஸ வந்து நல்லபடியா நீங்க பைனான்சியல் மேனேஜ்மென்ட்ல கொண்டு வரலாம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுனா இது எல்லாம் நம்ம யோசிச்சு தான் ஒரு முடிவு பண்ண முடியும்.
there's no such thing as straight away overnight நம்ம டிசைட் பண்ணிட்டு ஓகே நாளைக்கு நான் செய்ய போறேன் அப்படின்னு செய்ய முடியாது. நிறைய விஷயங்களை யோசிக்கணும். இதை தவிர்த்து இந்த பிசினஸ் ப்ரமோட் பண்றதுக்கு வந்து நிறைய விஷயங்கள், அதாவது பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. ஒண்ணு வந்து ஆஃப்கோர்ஸ் நீங்க ஒரு கடை, இப்ப நான் பேச போறது வந்துட்டு கடைய ஒரு நிர்வாகம் பண்றதை பத்தி நான் பேசுறேன். ஏன்னா சில பெண்மணிகள் வந்து நம்ம வந்து ஒரு கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கிற ஆர்வத்துல இருப்பாங்க. அதுல வந்து முக்கியமான விஷயங்கள் என்ன நீங்க யோசிச்சு வச்சுக்கணும்னா பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம மேன் பவர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். இப்ப தொழில் செய்யற மாதிரி ஒரு எந்த ஒரு பிசினஸ்லயும் பாத்தீங்கன்னா முதல் போடுறவங்க முதலாளி, தொழில் செய்யறவங்க தொழிலாளி. அந்த தொழில் செய்யறவங்க ஒழுங்கா தொழில் செஞ்சாதான் அந்த முதலாளியும் வந்து ஒரு நல்ல பிசினஸ் கொண்டு வர முடியும். அதனால there's no such thing is நம்ம பாஸ்னா வந்து நம்ம தான் கிரேட்டஸ்ட்னு கிடையாது. we are depending a lot on the workers who are doing so. அப்ப அதனால வந்து ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், அதாவது மேன் பவர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம கரெக்டா வேலையை டெலிகேட் பண்ணணும். அதுக்கு நம்ம கரெக்டான மேனேஜர், சூப்பர்வைசர், அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றது எல்லா இதுலயும் வந்துட்டு நம்ம கரெக்டா நம்ம வச்சுக்கிட்டோமா அந்த பிசினஸ் வந்து நல்லபடியா மூவ் பண்ணும். அதே சமயத்துல வந்துட்டு இந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் நம்ம சொன்ன மாதிரி பேசிக் புக் கீப்பிங், அக்கவுண்ட்ஸ், பேமெண்ட் பண்றது, மானிட்டர் பண்றது, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை அடுத்தது வந்து என்னன்னா நம்ம சப்ளையர்ஸ், அதாவது நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம்னா நம்மளோட சப்ளையர்ஸ் வந்து நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து அவங்க ஜாமா கொடுக்கறதுனாலதான் நம்மனால அந்த பிசினஸ் மேற்கொண்டும் பெருக முடியும். அப்ப அவங்களோட ட்ரஸ்ட், அந்த கெயின் பண்றது, ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கைன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த நம்பிக்கை எப்படி வரும்னா கரெக்டா நம்ம நல்ல பே மாஸ்டரா இருக்கணும். கரெக்டா அவங்களுக்கு எத்தனை டேர்ம்ஸ் கொடுக்குறாங்களா இல்ல எல்லாமே நம்ம பேமெண்ட் கரெக்டா நம்ம பண்ண அவங்களுக்கும் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். கண்டினியூஸா நமக்கு ஜாமா சப்ளை பண்ணுவாங்க. நம்ம பிசினஸ் இன்னும் க்ரோ பண்றதுக்கு இன்னும் ஒரு நல்ல வழியா இருக்கும். இதை தவிர்த்து கஸ்டமர் ரிலேஷன்ஸ், அதாவது நம்ம ஸ்டாஃப்ஸை வந்து நல்லபடியா ட்ரெயின் பண்ணணும். நம்ம வந்து முதலாளி வந்து 24 hours சம்டைம்ஸ் நம்ம 24 ஹவர்ஸ்ல த ஹோல் டே அங்க நம்ம கடையில இருக்க முடியாது சில நாளைக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டாஃப்ஸை நம்ம நல்லபடியா ட்ரெயின் பண்ணணும். ஹவு டு பி பொலைட்டா இருக்கணும், ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், சர்வீஸ் வித் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஸ்டாஃப்ஸ் கிட்ட நல்லா ஒரு பணியாளர்களா நல்லபடியா நம்ம வர்ற கஸ்டமர்ஸ், அதாவது வாடிக்கையாளர்கள் கிட்ட நல்லா அன்பா பேசணும், பணிவா பேசணும் அப்படின்றது நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுக்கணும். இதே சமயத்துல இந்த பர்ச்சேசிங், அதாவது பர்ச்சேசிங் பண்றது இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம். எப்படின்னா அந்த ப்ராடக்ட் என்னென்ன நமக்கு மூவ் பண்ணுது, மூவ் பண்ணல, இந்த ப்ராடக்ட் நாலேஜ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட்டிங் வந்து ஆஃப்கோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் செலவு பண்ண அவசியம் இல்லை. நம்ம சோசியல் மீடியா நிறைய இருக்கு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு நிறைய வந்துருச்சு. இப்ப சோசியல் மீடியால உள்ள ப்ரொமோஷன் தான் ரொம்ப அட்டகாசமா ஓடிட்டு இருக்கே தவிர நம்ம டிவி எல்லாம் நிறைய பேர் பாக்குறது கூட இல்ல, யூடியூப் தான் நிறைய பேர் பாக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த நவீன காலத்துல இந்த மாதிரி உள்ள மார்க்கெட்டிங் தான் ரொம்ப பாப்புலரா இருக்கு. சோ இந்த ட்ரெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அதே சமயத்துல இந்த ஆன்லைன் பிசினஸஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்த பேண்டமிக் டைம்ல வந்து நிறைய ஆன்லைன் பிசினஸஸ் வந்து ரொம்ப மேன்மைக்கு வந்துருச்சு. நம்ம அமேசான், ஷாப்பி அப்படின்னு எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பொருளும் விற்கிறாங்க. ஆனா ஆஃப்கோர்ஸ் ஆன்லைன்ல வந்து எல்லா பொருள்களையும் விற்க முடியாது. சில பொருள்கள் வந்து கஷ்டம். இப்ப நான் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறது என்னோட அனுபவத்துல ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா திருமண சேலைகள் எல்லாம் வந்து எல்லாருமே இன்னும் அந்த பாரம்பரிய கல்ச்சர், அதாவது குடும்பத்தோட போய் திருமண சேலையை வாங்குறது, அத்தை மாமா, மாமனார் மாமியார் எல்லாம் வந்து சேலையை சூஸ் பண்றது, இந்த மாதிரி உள்ள ஒரு பாரம்பரிய ட்ரெடிஷன் இருக்குல்ல, இது வந்து இன்னமும் பாத்தீங்கன்னா நம்ம கலாச்சாரத்துல அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால கல்யாண சேலையெல்லாம் கண்டிப்பா அவங்க நேரடியா வந்து பார்த்து அந்த சேலையை எடுத்து அவங்க மேல போட்டு இது அழகா இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்குறது, இதெல்லாம் வந்து நம்ம ட்ரெடிஷன். சோ இது வந்து ஆன்லைன்ல வந்து அவ்வளோ ஃபேமஸா ஓட முடியாது. அதே சமயத்துல சில இன்னும் மத்த பொருட்கள்லாம் இருக்கு இந்த மாதிரி ஆன்லைன்ல விற்க முடியாத பொருட்கள். பட் ஜெனரலி மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஆன்லைன்ல இப்ப விற்கிறாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா நான் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்னேன்ல, காம்படிட்டர்ஸை எப்பயுமே வந்து ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனை நம்ம பார்த்துக்கணும்.
அதே சமயத்துல அவங்க வந்து கொடுக்கிற கைட் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோமா நம்ம கண்டிப்பாக வந்து வியாபார துறையில இன்னும் நல்லபடியா வரலாம். ஆல்வேஸ் பி ஓப்பன் ஃபார் சேஞ்சஸ். ஐ திங்க் இந்த பெண்டமிக் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துச்சு. எப்படி நம்ம வந்து நம்மளோட பிசினஸ வந்து டைவர்ட் பண்ணலாம், டைவர்சிஃபை பண்ணலாம். அப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸா ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எல்லாமே வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணதான் மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னுவாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சில நேரத்துல சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறி நம்ம வியாபாரத்தை கொஞ்சம் மும்முரமா கொண்டு வந்தோமா கண்டிப்பா நம்ம மேன்மைக்கு வரலாம். சோ என்னைக்குமே நம்ம வயசு வந்து ஒரு தடையா இருக்கக்கூடாது. எந்த வயசுலயும் வந்து நீங்க வியாபாரத்துல வரலாம், மேன்மைக்கு வரலாம். எத்தனையோ டாப் பிசினஸ் பீப்பிள் 60 வயசுல சக்சஸ் பண்ணவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்னுவாங்கல்ல. சோ அதனால எல்லாருமே வந்து வியாபார துறையில எந்த வயசுல வேணாலும் முயற்சி பண்ணலாம். அப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா, தயவு செய்து நீங்க வந்து மனச வந்து தளர விடாம எனக்கு வயசாச்சு என்னால முடியாது அப்படின்னு நினைக்காம, என்ன துறையில உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ, அத இப்ப கூட நீங்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு அதுல நீங்க டாப்க்கு வரலாம். ஐ திங்க் பேசிக்கலி நான் நிறைய விஷயங்கள் இப்ப பேசிட்டேன். ஏதோ கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. நீங்க கூறியது போல பிரச்சனை சுருக்கமாக முடிச்சுட்டு கேள்வி பதில்களுக்காக நிறைய நேரம் ஒதுக்க வேண்டும் அப்படின்றதான் இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கு ஒரு கோரிக்கை வைத்திருந்தாங்க. நீங்க சொல்லுவது போல் நிறைய அன்பர்கள், நிறைய சொந்தங்கள் வந்து நீங்க உங்களுடைய செஷன் முடியறதுக்கு முன்னாடியே நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுல ஒரு 5 கேள்விகள் இப்ப நான் உங்களுக்காக கேட்கிறேன். மற்ற கேள்விகள் நீங்க சொந்தங்கள் உரையாடல் செய்வதற்கோ அல்லது முக்கியமாக பெண்கள் அல்லது அவர்களுடைய வீட்டில் பெண்கள் தொழிலில் நன்றாக பங்கு பெற்று நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் நீங்களும் இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் உங்களுக்கு என்ன ஒரு விதமான தொழில் சந்தேகங்கள் இருந்தாலும் அதை நீங்க கேட்கலாம். முக்கியமா முதல் கேள்வி என்னன்னாங்க, புதிய தொழில் தொடங்க இருக்கும் பெண்களுக்கு இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கக்கூடிய ஒரு இணைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு சங்கங்களில் சேருவதாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி கேபிஎன் மாதிரி அசோசியேஷன்ல சேருவதாகட்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு இணைப்பு பாலங்கள் தொடங்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்கிங் எவ்வாறு ஒரு இன்றியமையாத ஒரு பங்கு வகிக்கிறது, அது சேருவதற்கு எவ்வித ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது எல்லா நாட்டிலையும் பாத்தீங்கன்னா பிசினஸ், அதாவது வீமன் என்டர்பிரினர்ஸ் வந்து ப்ரோமோட் பண்றதுக்கு நிறைய இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. அதுல குறிப்பா சொல்ல போனா இந்த சேம்பர்ஸ் அந்தந்த நாட்டுல வந்து இந்த சேம்பர்ஸ், அதாவது நான் நினைக்கிறேன் இப்ப மலேசியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் சேம்பர்ஸ்னு இருக்கு. அந்த இந்தியன் சேம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வீமன் என்டர்பிரினர்ஸ்க்கு அதை ப்ரோமோட் பண்றதுக்குன்னே நாங்க தேவின்னு ஒரு குழு வச்சிருக்கோம். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த பெண்களுக்கு வந்து யாருக்கு வந்து பிசினஸ்ல ஆர்வம் இருக்கோ அவங்க வந்து இந்த இந்த அமைப்பு கிட்ட வந்து நீங்க தொடர்பு கொண்டு நீங்க வந்து பிசினஸ் பத்தி ஆலோசனை கேட்கலாம், எல்லாம் செய்யலாம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் கூட, நம்ம மலேசியா அரசாங்கம் பாத்தீங்கன்னா நிறைய ஊக்கம் கொடுக்கறதுக்காக நிறைய கிராண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க ஃபார் வீமன். அதனால இந்த வீமன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்கு. அவங்க வந்து இந்த பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஊக்கம் கொடுக்கறதுக்கு, வியாபார துறையில ஈடுபடுற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் செய்யறாங்க. மலேசியால பொறுத்த வரைக்கும் நிறைய சங்கங்கள் இந்த மாதிரி பெண்களுக்குன்னே ஊக்கம் கொடுக்கறதுக்கு ஈடுபடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படி அந்த மாதிரி யாராச்சும் முதல்ல வியாபாரம் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க இவங்க கிட்ட தொடர்பு கொண்டா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊக்கம் கொடுப்பாங்க. இதுல வந்து ஸ்டார்ட் அப் லோன் அப்படின்ட்டு ஒண்ணு பேங்க்ஸ் கூட கொடுக்குறாங்க, ஸ்டார்ட் அப் லோன்ஸ். ஆனா இப்ப என்னன்னா சில இடத்துல வந்துட்டு ஸ்டார்ட் அப் லோன்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களோட பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க. ஒரு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் நல்லா ஆக்டிவா இருக்கணும். இந்த மாதிரி சில கிரைட்டீரியஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது முதல்ல வியாபாரத்தை ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து அப்படி பண உதவி தேவைன்னா அதுல வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. பட் ஒரு பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படின்றதுக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கு, கைட் பண்றதுக்கு இந்த சங்கத்துல எல்லாத்துக்குமே ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஓகே, அடுத்தது முக்கியமா இன்னொரு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லா தொழிலையும் முக்கியமாக இந்த பர்ச்சேசிங் அப்படிங்கிற ஒரு ஏரியா வரும் பொழுது
அது மிகுந்த ஒரு சிரமத்தை வந்து பெண்களுக்கு கொடுக்குது. ஆண்கள் தான் வந்து அந்த பர்ச்சேசிங் துறையில வெளியில போய் பல இடங்கள்ல சுற்றி ஒரு நல்ல பொருளை பார்த்து வாங்குவதற்கோ அல்லது பேரம் பேசுவதற்கோ அந்த ஒரு அமைப்பானது ஆண்களுக்கு தான் உபயோகமா அல்லது ஏதுவாக இருக்கிறது. பெண்கள் வந்து வெளியில போய் பர்ச்சேஸ் பண்றது தான் ரொம்ப சிரமமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி தொழில்ல நாங்க தேர்ந்தெடுக்க முடியறது இல்ல. நாங்க வந்து ட்ரேடிங் ரிலேட்டட் தொழிலையே தேர்ந்தெடுத்து பொருளை வாங்கி வச்சு விற்க வேண்டிய சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் உருவாகுது. ஸோ ட்ரேடிங் தவிர நாங்களும் பர்ச்சேசிங் எல்லாம் பண்ணும் பொழுது எந்த வகையான ஒரு சூழலை கையாள வேண்டும், அதுக்கு சில முன்னேற்பாடுகள் எவ்வகையாக இருக்கணும். ஏன்னா நீங்க வந்து டெக்ஸ்டைல் ரிலேட்டட்ல இருக்கிறதுனால நிறைய பர்ச்சேஸ் நீங்க வெளியில போய் தான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. நீங்க எப்படி அதை வந்து கையாளுறீங்க, எங்களுக்கு அதன் உண்டான ஆலோசனைகள் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்ப பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நான் டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கிறேனே. டெக்ஸ்டைல்ஸ் பர்ச்சேசிங் வந்துங்க, நீங்க வெளிய போய் தான் பர்ச்சேசிங் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா, இப்ப வந்து நவீன காலத்துல வந்து நெறைய ஆ என்ன சொல்லுவாங்க, வழிகள் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த WhatsAppல வீடியோ கால் இந்த மாரிலாம் பண்ணி கூட நெறைய பேர் இப்ப பர்ச்சேசிங் பண்றாங்க. இப்ப காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, பேண்டமிக் ஆரம்பிச்சது வந்து நாங்கலாம் இந்தியாவுக்கு போகவே முடியல, பர்ச்சேசிங் பண்றதுக்கு. நாங்க ஜாமான் எல்லாம் இப்ப நாங்க விக்கிற ஜாமான் பொருள் ஆக்சுவலி ஒரு 95% இந்தியால இருந்து தான் வருது. அப்ப நாங்க டைரக்ட்டா போய் பர்ச்சேசிங் பண்றதுக்கு வழி இல்லல்ல. இந்த மாரி உள்ள சூழ்நிலையில நாங்க வந்து வீடியோ கால், WhatsAppல படங்கள் அனுப்பி ஏன்னா நம்ம வந்து இந்த துறையில இருக்கும்போது நமக்கு ஒரு 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 படத்த பார்த்தாலே இந்த இந்த சேலை வந்து என்ன துணி அப்படின்னு கூட எங்கனால யூகிக்க முடியும். இது காஞ்சிபுரமா, இல்ல மைசூர் சில்க்கா, இல்ல பனாரஸா, இல்ல என்னன்னு கரெக்ட்டா எங்கனால யூகிக்க முடியும். ஏன்னா அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால. சோ அப்ப நாங்கலாம் வந்துட்டு டைரக்ட்டா நாங்க இந்தியாவுல போய் பர்ச்சேசிங் பண்ண முடியல. அப்ப இந்த சூழ்நிலையில இந்த மாரி தான் நாங்க பர்ச்சேசிங் பண்ணோம். ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து இமெயில்ல எங்களுக்கு அந்த கேட்டலாக் வரும். நாங்க பார்த்து இந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க அ பர்ச்சேசிங் பண்றது ஒரு வழக்கமான ஒரு இதா போயிடுச்சு. இப்ப நாங்க வந்து அங்க டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில நாங்க வியாபாரம் பண்ணோம். அப்ப இந்த மாரி உள்ள சிச்சுவேஷன்ல பெண்கள் வந்துட்டு வெளிய போய் பர்ச்சேசிங் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மாரி உள்ள மெத்தட்ல நீங்க நெறைய பர்ச்சேசிங் பண்ணலாம். அப்படியே நீங்க போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தா கூட நீங்க வந்து எப்பயுமே இந்த பேரியர்ஸ் வந்துட்டு ஆண்கள் தான் பண்ண முடியும். நம்ம போய் பண்ண முடியாதுன்றதெல்லாம் கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க ஒரு போல்டான ஒரு பெர்சனா இருந்தா தான் பிசினஸ்ல நீங்க மேன்மைக்கு வர முடியும். அப்ப யூ ஹேவ் டு புட் யுவர் ஃபுட் டவுன் அண்ட் சே நோ ஐ வாண்ட் டு கோ அண்ட் டூ பர்ச்சேசிங். நானும் போய் போறேன். ஃபர்ஸ்ட் ஃபியூ மேபி ஒரு 2, 3 வாட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு போலாம். நீங்க போய் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூட்ஸ் தெரிஞ்சிரும். எப்படி செய்யறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க தனியாவே போய் செஞ்சுட்டு போயிரலாமே. அது ஒண்ணும் இஷ்யூவே கிடையாது. இதெல்லாம் நம்ம மனசு தான் நமக்கு காரணம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஆன்லைன்லயே வந்து நீங்க ஆன்லைன்ல சாரி இந்த மாரி இமெயில் கேட்டலாக் அனுப்பி அந்த மாரி WhatsAppல இந்த மாரிலாம் நீங்க நெறைய பர்ச்சேசிங் பண்ணிரலாம். சோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க உங்களுக்கு தெரியணும் என்னன்னா, எப்படி அந்த டிசைன் வந்து இந்த இந்த குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத யூகிக்கிறதுக்கு அதுதான் நாலேட்ஜ்ன்னு சொல்றது. ப்ராடக்ட் நாலேட்ஜ். இத நீங்க நல்லா டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து பொருள போய் நீங்க டைரக்ட்டா வாங்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க இப்படியே ஆர்டர் பண்ணிரலாம். ஓகே. தெளிவான ஒரு பதில் கொடுத்திருக்கீங்க. அடுத்தது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு நீங்க தான் பதில் சொல்ல முடியும். பெண்கள் தொழிலில் இருக்கும் பொழுது குடும்பத்தையும் பார்த்துவிட்டு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்துவிட்டு, நம் தொழில்ல கவனம் செலுத்தி அந்த தொழில்ல வெற்றி பெறுவதற்கு பல இடர்பாடுகளை அல்லது பல இடைஞ்சல்கள் எல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது? எப்படி குடும்பத்தையும் தொழிலையும் நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்றது? குடும்பத்துக்கு டைம் ஒதுக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல தொழிலுக்கு நம்ம கண்டிப்பாக நேரம் ஒதுக்கியே ஆகணும். இல்லைன்னா அங்க பிரச்சனை வருங்கிறப்ப எப்படி நம்ம சமாளிக்கிறது? நீங்க எப்படி சமாளிச்சீங்க? இந்த அளவுக்கு வளரும் பொழுது எந்த வகையான சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும்னு கேட்கிறேன். ஓகே. இனிஷியலா வந்து என் பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, எனக்கு நெறைய சிரமங்கள் இருந்துச்சு. ஏன்னா வந்து குழந்தையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணுன்ற சூழ்நிலை. அப்ப அந்த மாரி டைம்ல வந்துட்டு நான் தான் டைம் மேனேஜ்மென்ட் சொன்னேன்ல. நான் வந்து என்ன செஞ்சேன்னா, என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற வயசு வந்தோனே கிண்டர்கார்டன் போற வயசுல பார்த்தீங்கன்னா, கிண்டர்கார்டன் போயிருவாங்க. அப்ப அந்த ஃபியூ ஹவர்ஸ் வந்து அங்க கிண்டர்கார்டன் இருக்கும்போது, நான் கடையில போய் என் வேலைய பார்ப்பேன். ஓகேங்களா? அப்ப என் வேலைய பார்த்துட்டு கரெக்ட்டா அவங்க ஸ்கூல் முடியிற நேரத்துல நான் வந்து அவங்கள ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு, அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் குடுத்துட்டு, அவங்களுக்கு சில வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு குடுத்துட்டு, நான் என் வேலைய பார்ப்பேன். சோ என்னோட வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடையில உள்ள பிசினஸையும் பார்க்கணும்.
நான் வந்து மெயின்லி வந்து மேனேஜ்மெண்ட் பார்ட்ல நான் ரொம்ப இன்வால்வ் இருந்தேன். அதாவது ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், மத்த மேனேஜ்மெண்ட் லெவல்ல. அப்படி இருக்கும்போது நான் வந்து என்னோட ஆபீஸ் வந்து வீட்லயும் ஆபீஸ் இருக்கும், ஆபீஸ்லயும் ஆபீஸ் இருக்கும். 2 இடத்துல எனக்கு ஆபீஸ் இருக்கும். சோ என் ஃபைல்ஸ் எல்லாம் நான் சம்டைம்ஸ் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு, வீட்ல வந்து எல்லாத்தையும் இந்த செக் எழுதுறது, இந்த மாரி உள்ள வேலைகள் எல்லாம் நான் வந்து வீட்ல செஞ்சுருவேன். அப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு மத்த வேலைகள் வந்துட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டோனே அந்த டைம்ல வியாபாரத்தை போய் கடையில என்ன நடக்குது எது நடக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இதுக்கு தான் நான் சொன்னேன் நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் நமக்கு நல்ல ஒரு மேனேஜர் இருக்கணும், நல்ல சூப்பர்வைசர், நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி ஒழுங்கா நம்ம சிஸ்டமேட்டிக்கா வச்சிருந்தா இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா at a tip of your fingers நம்ம எல்லா வேலையும் பார்க்கலாம். அதாவது போன்லயே வந்து நமக்கு இமெயில்ல இருந்து எல்லா கேமரா வச்சு அந்த கடையில என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றதுக்கு நம்ம போன்லயே நம்ம எல்லாமே வச்சுக்கலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் போன்லயே நம்ம நிறைய வேலையை பார்க்கலாம். அது நம்ம வந்து இந்த நாலேஜ் நம்ம வந்து கரெக்டா டெவலப் பண்ணி அதை ஒழுங்கா நம்ம பாவிச்சோம்னா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா நம்ம பண்ணிக்கலாம். சோ இப்ப ஃபேமிலி வந்து இருக்கும்போது அப்கோர்ஸ் பிள்ளைங்க நமக்கு ப்ரையாரிட்டி இருக்கு, நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான எல்லாம் செய்யணும். அதே சமயத்துல நம்ம தொழிலையும் பார்க்கணும். சோ ரெண்டையும் பார்க்கணும்னா நீங்க இப்படித்தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். முடிஞ்சா உங்களுக்கு வசதி இருந்தா உங்களுக்கு வந்து வீட்ல ஒரு மெய்ட் வச்சிருந்தாலும் சரி, அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் மேபி உங்க அம்மா அப்பா இல்ல யாராச்சும் கூட இருக்கிறவங்க, இந்த கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப லக்கி. ஏன்னா கூட்டு குடும்பத்துல இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா உதவியா இருக்கலாம். நிறைய பேர் இந்த காலத்துல வந்துட்டு கூட்டு குடும்பத்தை பார்த்தா ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேங்க, கூட்டு குடும்பம் இருக்கிறது வந்துட்டு அது ரொம்ப ஒரு முக்கியமா சலுகை இருக்கு. ஏன்னா நீங்க வந்து தொழில் எதுவும் செய்யறதா இருந்தா கூட உங்க பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கு வீட்டுல வந்து அம்மா அப்பா பாட்டி தாத்தான்னு வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப நீங்க பிள்ளைங்க நல்லா ஒரு கல்ச்சரோட வளர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபேமிலியோட இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். சோ அப்படி ஃபேமிலியோட இல்லாதவங்க வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா பண்ணி ஆகணும். நான் சம்டைம்ஸ் என் பிள்ளைங்களை வந்து வேலைக்கு போகும்போது கூட்டிட்டு கூட போயிடுவேன். ஏன்னா கடையில இருக்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா பிள்ளைங்களை அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க கடையில வச்சுக்கிட்டு நான் என் வியாபாரத்தை பார்ப்பேன், இதை பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். அதே சமயத்துல பிள்ளைங்களும் அங்க இருப்பாங்க. சோ அவங்க அங்க மிங்கிள் பண்ணிட்டு சாப்பாடு எல்லாம் அங்கேயே கொடுத்துட்டு வந்துருவேன். சம்டைம்ஸ் எனக்கு வந்து இருக்கிற சூழ்நிலையில நிறைய வாட்டி வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் டைம் வந்து பெரும்பாலும் நான் வந்து குக் பண்றது இல்ல. பிகாஸ் பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிருவாங்க, நாங்களும் காலையில வேலைக்கு போயிருவோம். அப்ப யாரும் சாப்பிடறதுக்கு ஆள் இருக்காது. பிள்ளைங்க வீட்டுக்கு வந்த பிறகு டின்னர் தான் பெரும்பாலும் நான் வந்து சமைப்பேன் சாயந்தரம். சோ இந்த மாதிரி நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சோ இட் வாஸ் நாட் அன் ஈஸி திங். அதான் நான் சொன்ன மாதிரி சேலஞ்ச் இஸ் வெரி கிரேட். ஆனா வி ஹேவ் டு புஷ் அவர் செல்ஃப் அண்ட் ட்ரை டு சி ஹவ் வி கேன் ஆக்சுவலி சப்போர்ட். எனக்கு வந்து எங்க ஃபேமிலி சப்போர்ட்டும் இருந்துச்சு. அப்பப்ப எப்பப்ப எங்க அம்மா ஃப்ரீயா இருந்தாங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுல இருப்பாங்க, பிள்ளைங்களை கொஞ்சம் பாத்துக்குவாங்க, எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஆனா அவங்க எப்பயுமே அங்க இருக்க முடியாது, அவங்களுக்கும் வேற கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து சம்டைம்ஸ் ஐ ஹேவ் டு ஜக்ல. சோ மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிதான். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோட இருக்கிறவங்க வெல் டன், நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஓகேங்களா? கண்டிப்பாங்க. இன்றைய சிறப்பு விருந்தினர் சொல்வது போல் இந்திய கலாச்சாரத்தில் இந்த கூட்டு குடும்பம் வாழ்க்கை எவ்வளவு ஒரு இனிமையானதுங்கிறது அவங்களும் ஆமோதிக்கிறாங்க. யாரெல்லாம் தனியா இருக்கீங்களோ மறுபடியும் கூட்டு குடும்பத்துக்கு போய் தொழில் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா பண்ணுங்க அப்படிங்கிறது இந்த நேரத்துல நம்ம சொந்தங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஒரு தொழில் சார்ந்த ஒரு நுணுக்கமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நாங்க தொழில் ஆரம்பிக்கும் பொழுது நாங்க ஒரு பொருளை மற்றவர்களிடம் வாங்கும் பொழுது கேஷ் அண்ட் கேரி கேட்கிறாங்க. அதுவே நாங்க ஒரு ஹோல்சேலரா இருந்து மற்ற கடைகளுக்கு ரீட்டைலர்ஸுக்கோ அல்லது ஒரு ஹோல்சேலர்ஸ்க்கோ கொடுக்கும் பொழுது நாங்க ஒரு தயாரிப்பு செய்து கேட்கும் பொழுது நீண்ட கால கடன் 90 நாளுக்கு மேல கேட்கறாங்க, இல்லைன்னா எனக்கு வேற ஆட்கள் கொடுக்கறது தயாரா இருக்காங்கிறாங்க. அப்ப எங்களுடைய அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படுது. இது எப்படி ஆரம்ப கட்ட காலத்துல நம்ம வந்து அதைய சமாளிச்சு வெளியில வந்து நம்ம ஒரு டர்ன் ஓவர் பண்றதுக்கு எப்படி என்ன வழிவகைகள் கையாள வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதாவது நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா ஹோல்சேலர்ஸ் சார்பா நீங்க கேக்குறீங்க, நாட் ரீட்டைலர்ஸ். 2 வகையான கேள்வி வந்திருக்குங்க. ஒண்ணு வந்து நாங்க மேனுஃபேக்சரரா இருக்கும்பொழுது எங்ககிட்ட வாங்குறவங்க வந்து கடனுக்கு நீண்ட கால கடனுக்கு கேட்கறாங்க. அதுவே நாங்க தொழில் ஆரம்பிக்கும் பொழுது கேஷ் அண்ட் கேரி கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறாங்க. இது 2யும் எப்படி நாங்க சமாளிக்கிறது அப்படின்றது அவங்களுடைய கேள்வி. ஓகே, இது வந்துங்க இது ஆக்சுவலி நிறைய ஹோல்சேலர்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா இப்ப மேனுஃபேக்சரர்ஸ் வந்துட்டு அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சுங்க, நாங்க வந்து இவ்வளவு காலமா நாங்க ஊர்ல இருந்து ப்ராடக்ட் வாங்கும்போது அங்க மேனுஃபேக்சரர்ஸ் விக்கும் போது அவங்க வந்து பெரும்பாலும் கேஷ்க்கு தான் விக்கிறாங்க, யாரும் கடன் கொடுக்கறது கிடையாது.
அதே சமயத்துல வந்து கடன் கொடுத்தா கூட பேங்க் மூலியமா தான் கொடுக்குறாங்க பெரும்பாலும். இந்த D8 60 டேஸ் 30 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் மூலியமா கொடுக்குறாங்க. சோ நம்ம பேங்க் மூலியமா நம்ம கட்டி தான் ஆகணும் காசு அந்த 30 டேஸ்ல. அப்படி கட்டலைன்னா வச்சுக்கோங்க, நம்மள வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்ம அடுத்து ஜாமான் வந்து இம்போர்ட் பண்ணவே முடியாது இந்தியால இருந்து. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால நிறைய பேர் வந்து இந்த ஹோல்சேலர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறது உண்டு. ஆனா இந்த ஹோல்சேலர்ஸ்னு இருக்கும்போது நம்ம வந்து இப்ப நீங்களும் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பைனான்சியல் பிளானிங் பண்ணி ஆகணும். வேற வழி இல்ல. உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும். நாணயமா யாரு காசு குடுக்குற வியாபாரிங்க இருக்காங்க, யாரு இல்ல அப்படின்றது ஒரு அளவுக்கு நீங்க மார்க்கெட் ஸ்டடி பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் ஸ்டடி பண்ணினாதான் உங்களுக்கு தெரியும். இவங்கலாம் ஓகே தே ஆர் குட் பே மாஸ்டர்ஸ். இவங்க வந்து பேட் பே மாஸ்டர்ஸ் அப்படின்னு கண்டிப்பா வெளிய பேச்சு ஓடும் இல்லங்க. இப்ப மத்த நீங்க வியாபாரிங்க கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு சொல்லுவாங்க, "ஏய் இவங்க கிட்ட நீங்க ஜாமான் போட்டீங்கன்னா உங்களுக்கு காசு வராதுப்பா. நீங்க குடுக்காதீங்க" அப்படின்டுவாங்க. இந்த மாதிரி இந்த மார்க்கெட்ல வந்து நீங்க ரிசர்ச் பண்ணணும். யார் வந்து குட் பே மாஸ்டர்ஸ், யார் பேட் பே மாஸ்டர்ஸ் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது இந்த குட் பே மாஸ்டர்ஸ் கிட்ட நீங்க தாராளமா குடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பேமெண்ட் கரெக்ட்டா வந்துரும். சம்டைம்ஸ் மேபி ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்துல சில டிலே ஆகலாம். இப்ப உதாரணத்துக்கு இந்த பேண்டமிக் டைம்ல எல்லாத்துக்கும் லாக்டவுன் ஆயிடுச்சு, பிசினஸ் இல்ல. அப்படி இருக்கும்போது பேமெண்ட் டிலே ஆயிருக்கும். இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை டிலே ஆயிருக்கலாம். ஆனா நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வந்து அவங்க கரெக்ட்டா உங்களுக்கு காசு குடுத்துருவாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க ரொட்டேஷன் பண்ணலாம். ஆனா எப்படி இருந்தாலும் எந்த பிசினஸ் அதாவது ஹோல்சேலோ, ரீட்டெயிலோ எது நீங்க ஆரம்பிச்சாலும் சரி, உங்க கையில இருக்கிற கையிருப்ப வந்து நீங்க கேஷா கொண்டு போய் முழுசா எல்லாத்தையும் குடுத்தீங்கன்னா, நீங்க மம்புல மாட்டிக்குவீங்க. அதனால எப்பயுமே வந்து ஒரு 50% வந்து நீங்க ரொட்டேஷனுக்கு வச்சுக்கணும். 50% வந்துட்டு நீங்க ஸ்பெண்ட் பண்ணி நீங்க அதுல கொண்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து இந்த லாக் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா உங்களுக்கு எப்படியும் பேமெண்ட் பண்றதுக்கு, ரொட்டேஷன் பண்றதுக்கு அங்க இன்னும் கேஷ் இருக்கு உங்களுக்கு. சோ எந்த ஒரு வியாபாரி வந்து இந்த மாரி ஒரு ஆ பிளானிங்ல அதாவது பைனான்சியல் பிளானிங்ல நீங்க பண்ணுனீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து எங்கேயுமே லாக் ஆவறதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம வந்து ஆஃப் கோர்ஸ் யாரு பொருள் வந்து என்னோட, காசு உங்களோட. அப்படிதான் ஒரு சிச்சுவேஷன். அப்ப என் பொருள் உங்களுக்கு வேணும்னா, நீங்க காசு குடுத்தா தான் நான் குடுப்பேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில, நம்ம அத வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க குடுக்கணும்னு நெனச்சா தானே குடுப்பாங்க. சோ இதுதான் சிச்சுவேஷன். சோ அப்ப நம்ம வந்து ஹோல்சேலர்ஸா இருக்கும்போது, ரீட்டெயிலர்ஸ் கிட்ட விக்கும்போது, நீங்க நல்லா மார்க்கெட் ஸ்டடி பண்ணிட்டு, அதுக்கு பிறகு உங்க கஸ்டமர் செலக்ஷன நீங்க பண்ணுங்க. யார்கிட்ட குடுக்கணும், யார்கிட்ட குடுக்கக் கூடாதுன்னு. அது உங்களோட திறமையில இருக்குங்க. ஓகே. எந்த ஒரு சந்தையிலும் நுழையும் பொழுது தெளிவான ஒரு மார்க்கெட் ரிசர்ச் செய்து யார் நல்ல பே மாஸ்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து சந்தையில கடன் கொடுக்கறதோ அல்லது நீங்க வந்து உங்களுடைய தொழிலில் இருக்கிற நிதி மேலாண்மையை வந்து கரெக்டா கொண்டு செல்லணும்னு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு பிராக்டிக்கலான ஒரு டிஃபிகல்ட்டி அல்லது பிராக்டிக்கலான ஒரு கைடன்ஸ் இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க. நாங்கள் சொந்தமாக சில்க் சாரி வேஷ்டி தயார் செய்து வருகின்றோம். ஏற்றுமதி செய்வதற்கு மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்ன? எந்த வகையில நம்ம அப்ரோச் பண்ணணும்? எக்ஸிபிஷன் அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண உபயோகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கேன். இவங்க வந்து ஒரு MSME செக்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ங்கிற அந்த செக்மெண்ட்ல இருக்காங்க. அதனால எங்களுக்கு தகுந்த ஒரு ஆலோசனைகள் நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நீங்க வந்து இப்ப மலேசியாவ பொறுத்தவரைக்கும், இங்க வந்து நெறைய அ ஜவுளி கடைங்க இருக்கு. அதாவது ஜவுளினா சின்ன கடைங்களும் இருக்கு, பெரிய கடைங்களும் இருக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து டைரக்ட்டா வந்து இம்போர்ட் பண்றது கிடையாது. அவங்க வந்து சில லோக்கல் வியாபாரிஸ்ங்க அதாவது ஊர்ல இருந்து நெறைய வியாபாரிஸ் வந்து இங்க மலேசியாலயே வந்து கம்பெனிஸ் செட் பண்ணி, இங்க வந்து அவங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஊர்ல இருந்து ஜாமான் வாங்கிட்டு இங்க வந்து லோக்கல் கடைகள், சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் குடுத்துட்டு, அவங்க கிட்ட இருந்து பேமெண்ட் வாங்கி, இப்படியே ரொட்டேஷன் பண்ணி அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க வந்து இங்க உள்ளுக்கு வரணும்னா, அப்ப நீங்க வந்து சின்ன வியாபாரம் செய்றீங்கன்னு சொன்னீங்கன்னா, சிறு தொழில்ல செய்றீங்கன்னா, அப்ப நீங்க வந்து கண்டிப்பா ஒரு தேர்ட் பார்ட்டிய நீங்க கண்டிப்பா தேடணும். அதாவது ஒரு பெர்சன் வந்து அங்க டீல் பண்றவங்க கிட்ட நீங்க தேடினா, நீங்க அவங்க கிட்ட வந்து அ கனெக்ஷன் வச்சு நீங்க வந்து இந்த ஜாமான்லாம் குடுத்து, அவங்க வியாபாரம் பண்ணி உங்ககிட்ட பேமெண்ட் பண்ணி இந்த மாரிலாம் நீங்க வியாபாரம் பண்ணிரலாம். அதே சமயத்துல வந்து நீங்க டைரக்ட்டா வந்து நீங்க யாருக்காச்சும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அங்கன்னா, இங்க மலேசியால முதல்ல யாருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப நெறைய கடைகள் இருக்கு. நீங்க டைரக்ட்டா அவங்கள கான்டாக்ட் பண்ணி, இந்த மாரி நாங்க இந்த பொருள் வச்சிருக்கோம். அப்ப இந்த மாரி உங்களுக்கு வேணுமா? இந்த பிரைஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க நெகோஷியேட் பண்ணலாம்.
நிறைய வியாபாரிங்க ஊர்ல இருந்து இதுதான் செய்யறாங்க. அவங்க எங்களை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுவாங்க. எப்படி நம்ம நம்பர் அவங்களுக்கு கிடைக்கும்னு நமக்கே தெரியாது. ஆனா அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணி நம்ம நம்பர் எல்லாம் எடுத்து நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. இந்த மாதிரி இந்த ஜாமான் நான் வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு. சோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம்ல. கான்டாக்ட் பண்ணி நம்ம இந்த ஜாமான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே சமயத்துல இன்னொரு ஒரு இதுன்னா, நீங்க மலேசியால வந்து மார்ட்ரேட்னு இருக்கு. மார்ட்ரேட் வந்துட்டு ஊர்ல இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றது எல்லாமே வந்து அவங்க டீலிங் பண்றாங்க. சோ நிறைய பிசினஸஸ் வந்துட்டு மார்ட்ரேட் மூலியமா தான் மலேசியா உள்ளுக்கு நுழையுது. சோ அதனால நீங்க அந்த அது வந்து அரசாங்க பேஸ்டோட அரசாங்கத்தோட உள்ளது. அப்ப அவங்க கிட்ட நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கூட இந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி பிசினஸ் மலேசியால பண்ண விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க டீல் பண்ணலாம். ஆனா அது வந்து அவங்க சில கிரைட்டீரியாஸ் வச்சிருப்பாங்க. அந்த கிரைட்டீரியாஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். இத பத்தி நீங்க மேற்கொண்டும் இது பண்ணா கூட நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. மலேசியால எப்படி பிசினஸ் உள்ளுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் வந்து சொல்ற மெத்தட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெத்தட். நீங்க கிளையண்ட்ஸ் வந்து நீங்க சர்ச் பண்ணணும். மலேசியால சர்ச் பண்ணிட்டு ஓகே நான் அந்த பொருள் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணி நீங்க டைரக்ட் தொடர்பு வச்சுக்கலாம். ஓகே, தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. அடுத்தது மலேசியால இருந்து நம்ம சொந்தம் ஒருத்தர் கேட்டிருக்காருங்க, செல்வமலர் அப்படிங்கிறவர் பத்துமலையில இருந்து. நான் வந்து டெய்லரிங், ஐ எம் ஆபரேட்டிங் 2 businesses, டெய்லரிங் அண்ட் கிராஃப்டிங் அகாடமி, create many tailors in Malaysia and SKV tailoring services. I need bulk fabric for my business and we can do bulk orders in Indian wear. Can local textiles support to buy our products in Malaysia அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெய்லரிங் செய்றீங்க. ஓகே, நீங்க டெய்லரிங் என்ன ப்ராடக்ட் நீங்க டெய்லர் பண்றீங்கன்னு இருக்கு. சில நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப நாங்க லோக்கலா வந்து நிறைய டெய்லர்ஸ் வந்து நம்ம கிட்ட ஜாமா குடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்ப மலேசியா ஆளுங்கன்னா இந்த அம்மா பிளவுஸ்ன்னு சொல்லுவோம். அம்மா பிளவுஸ்னா எப்படின்னா அந்த கைலிக்கு ஏத்த மாதிரி உள்ள பிளவுஸ். அது வந்து லோக்கலா வந்து நிறைய டெய்லர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க கடைக்கடையா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அது ஒரு அந்த மாதிரி இருக்கலாம். அப்ப அது அது வந்து ஆஃப் கோர்ஸ் இஸ் யூஸ்ஃபுல். இன்னொன்னு வந்து நம்ம ஜிப்பா தைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய எது நமக்கு தேவையோ, அதாவது நம்ம பிசினஸ்க்கு தேவையான பொருட்கள் அவங்க டெய்லர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு மார்க்கெட் இருக்கு. ஆனா என்ன ப்ராடக்ட் அவங்க டெய்லரிங் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப என்ன ப்ராடக்ட்னு அவங்க முன் வந்து சொன்னாங்கன்னா மேபி வி கேன் டூ சம்திங். சோ அவங்க செல்வ மலர் அவங்களுக்கு என்னைய தெரியும். அதனால அவங்க வந்து என்னைய கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா. நீங்க வந்து இன்றைய சிறப்பு விருந்தினரை நீங்க நேர்ல போய் சந்திக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சில ஆலோசனைகள் அவங்க வழங்குவாங்க. கண்டிப்பா உங்களுடைய தொழில் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் கேபிஎன் சார்பா. அடுத்தது இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த தொழில் சார்ந்த படிப்புகள், நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்கும் பொழுது நம்ம படித்த பட்டப்படிப்பு வேறையாக இருக்கும். பட் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்கலாம், அதற்கேற்ற சூழ்நிலை அமையும் பொழுது அந்த தொழிலை பற்றி தெரியாமல் இருக்கும் பொழுது தொழில் சார்ந்த படிப்புகள் நம்மளுக்கு உதவிகரமாக இருக்குமா, அல்லது அதுக்கு படிக்கிற டைமை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு துறை ரீதியான ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நோக்கி செல்வது உங்களுடைய ஆலோசனையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கல்வின்றத நான் என்னைக்குமே வந்து கல்விக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். நானே ஒரு கிராஜுவேட் தான். அதாவது நம்ம படிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதுல வந்து அடங்கியிருக்கு. ஆனா நம்ம படிக்கிறதுக்கும் பிராக்டிக்கலா நம்ம செய்யறதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம பிசினஸ் ஸ்டடீஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் பிசினஸ் பத்தி படிக்கிறோம். அதுல பேசிக் நாலேஜ் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா அதை வச்சுதான் நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஆனா அதே சமயத்துல வந்து படிச்சாதான் பிசினஸ் பண்ண முடியும்ன்றது ஒரு தவறான கருத்து. எல்லாருக்குமே வந்துங்க அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அந்த துறையில. அதுல வந்து ப்ராடக்ட் நாலேஜ் நம்ம கேதர் பண்ணிக்கணும். மேனேஜ்மெண்ட்ன்றது வந்துட்டு நம்ம தனியா கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து நீங்க இந்த கால சூழ்நிலையில வந்துட்டு நீங்க ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டடீஸ் பண்ணி ஒரு கிராஜுவேட்டா இருந்தாதான் நீங்க வந்து பிசினஸ் பண்ண முடியாது இல்ல. நம்ம வந்து தொழில் செய்யும் போதே வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிசினஸ் ஸ்டடீஸ்ல டாப் கிராஜுவேட்டா இருக்கிறவங்க தான் நம்ம டாப் பிசினஸா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேரு ஒரு கிராஜுவேஷன் இல்லாம ஒரு டிகிரி இல்லாம டாப் பிசினஸ்மேன் வந்தவங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து பேசிக் நாலேஜ் இருந்து அவங்க கரெக்டா வந்து அதை கொண்டு வந்தனாலதான் அவங்களால செய்ய முடிஞ்சிச்சு. இப்ப உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த துறையில தான் நீங்க படிச்சுதான் நீங்க வரணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆன் தி ஜாப் ட்ரைனிங்னு சொல்றாங்கல்ல, ஆன் தி ஜாப் ட்ரைனிங் கூட நீங்க பண்ணி நீங்க கத்துக்கலாம். அதாவது நீங்க இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
ஒரு கடை திறக்கணும்னு ஆர்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு டெக்ஸ்டைல்ஸ் கடையில போய் ஒரு 2 வருஷம் நீங்க வேலை செய்யுங்க. 2 வருஷம் நீங்க வேலை செஞ்சு, அங்க இருக்கிற நுணுக்கங்கள், அந்த பொருளோட அதாவது ப்ராடக்ட் நாலேட்ஜ், இந்த சேலை எப்படி இருக்கும்? எதனால இந்த சேலை இந்த விலை? இது ஏன் இந்த விலையா இருக்கு? இந்த ஜருகை என்ன வித்தியாசம்? இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள், துணி வித்தியாசம், இது எல்லாத்தையும் நீங்க கத்துக்கணும். அப்ப அடிப்படையில வந்து இந்த ஆன் தி ஜாப் ட்ரெய்னிங் இருக்குல்ல, இது மாரி வேற எந்த அ ட்ரெய்னிங்கும் வர முடியாதுங்க. அப்ப அந்த மாரி உள்ள ட்ரெய்னிங் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க தாராளமா அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேட்ஜ் இருக்கும். ஆனா, டு ஆட் டு தட் மேனேஜ்மென்ட் நாலேட்ஜ் இருக்கணும்னா, நீங்க தனியா வந்து கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கணும். நீங்க படிக்கணும். அதாவது அப்ப ஆன்லைன்லயே நெறைய இருக்குங்க படிக்கிறதுக்கு. கூகுள் பண்ணி நீங்க படிக்கலாம். சோ பிசினஸ் மேனேஜ்மென்ட்ட பத்தி அந்த பேசிக் இந்த இது நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த ஹெச்ஆர் மேனேஜ்மென்ட், ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட், சப்ளையர்ஸ் எப்படி நீங்க டீல் பண்ணணும், கஸ்டமர்ஸ் ரிலேஷன்ஸ், இது எல்லாம் வந்து பேசிக் நாலேட்ஜ் இன் பிசினஸ். இது எல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, யூ கேன் பிகம் அ குட் பிசினஸ் பெர்சன். ஓகே. மிகவும் ஒரு தெளிவான ஒரு ஆழமான ஒரு பதில் கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம சொந்தங்கள் வந்து அவர்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை அவர்கள் ஆராய்ந்து கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறோம். அடுத்தது உங்களுடைய அந்த கன்சியூமர் ஆக்டிவிஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க எப்படி மலேசியால அந்த கன்சியூமர் ரோல் பிளே பண்ணீங்க, எப்படி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு ஒரு சொந்தம் கேட்டிருக்காரு. அதாவது கன்சியூமர்ஸ்னு சொல்ல போனா எவ்ரிபடி இஸ் அ கன்சியூமர். நீங்களும் நானும் எல்லாருமே கன்சியூமர்ஸ் தான். நம்ம பிசினஸ் பீப்பிளா இருந்தா கூட நம்மளும் ஒரு கன்சியூமர் தான். ஏன்னா நம்ம மத்தவங்ககிட்ட ஜாமான் வாங்குறோம். எல்லா வழியிலயும் நம்ம வந்து அதுல ஈடுபாடு இருக்கு. சோ கன்சியூமரிசம்ன்றது வந்துட்டு பொதுவான ஒரு விஷயம். அது எல்லாத்தையும் உள்ளுக்கு அடங்கி இருக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பா we cannot run away from it. சோ நான் வந்து ethical business is part of consumerism. எத்திக்கல் பிசினஸ்னா ஒரு பொருள் நம்ம விக்கிறோம்னா அந்த பொருளுக்கு வந்து அந்த பொருளுக்கு தகுந்த விலை இருக்கணும். நம்ம அநியாயமா ஒரு விலையை போட்டு நம்ம பொருளை விற்க கூடாது இல்ல. அது வந்து கன்சியூமர்ஸ் வந்து ஏமாத்துறதா ஆகும். ஒரு வாட்டி ஒரு கஸ்டமர் வந்துட்டு உங்ககிட்ட வந்து உங்க பொருள் ரொம்ப விலை அதிகமா இருக்குன்னு ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்கன்னா அடுத்து உங்க கடைக்கு வர மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரி உள்ள ஒரு சிச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பி ரீசனபிள், பிரைஸ் வந்து ரீசனபிளா இருக்கணும். அதே சமயத்துல குவாலிட்டிக்கு தகுந்த பிரைஸ் இருக்கணும். ஒரு பொருளுக்கு வந்து அந்த விலை இருக்குன்னா அதுக்கு தகுந்த தரம் இருக்கணும். அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து எத்திக்கல் பிசினஸ் பிராக்டிஸ் பண்ணணும். அதே சமயத்துல கஸ்டமர் ரிலேஷன்ஸ் வந்து இப்ப எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் நீங்க பாத்தீங்கன்னா கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ் பியூரோனே ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஏன்னா கன்சியூமர்ஸ் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது வந்து நம்ம பாசிட்டிவா எடுத்து நம்மளோட நெகட்டிவிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்ப ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா உங்க ப்ராடக்ட் இது சரியில்லைங்க இப்படி இருக்குங்கன்னா ஓ சாரின்னு சொல்லிட்டு நம்ம அது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நம்ம பார்க்கணும். அதுக்குதான் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ் பியூரோ வச்சிருக்காங்க. ஆல் த பிக் ஃபர்ம்ஸ் எல்லாமே, ஈவன் பேங்க்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. So when you talk about consumerism, it's actually very closely related with business. We cannot run away from that. So அப்படி இருக்கும்போது நான் வந்து முந்தி கன்சியூமர் அசோசியேஷன் இருக்கும்போது நான் நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணினேன். லைக் ஸ்மால் கிளைம் ஸ்காட் ப்ரொசீடியர்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஆக்சுவலி நான் வந்து ஃபம்கால இருக்கும்போது ஆரம்பிச்ச ஒரு விஷயம். அது வந்து எல்லா பயணிட்டாளர்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இப்ப அது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் லேமேன் வந்துட்டு ஒரு லாயரை வச்சு ஒரு கேஸ வாதாட முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இருக்காது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில they just have to pay 5 ringgit போய் கட்டிட்டு அவங்க கேஸ் அவங்களே வாதாடலாம். எப்படின்னா இப்ப ஒரு பொருள் வாங்குறாங்க, அந்த பொருள் வந்து டிஃபெக்டா இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆனா போய் கடையில போய் கேட்கும்போது அவங்க முடியாது, நான் மாத்தி கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது இந்த கன்சியூமருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. சோ அப்ப அவங்க இந்த ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட் போயிட்டு ஒரு 5 வெள்ளி கட்டிட்டு அவங்க கேஸ அவங்களே வாதாடலாம். அப்ப அங்க வந்து 2 பேரையும் வந்து நிக்க வச்சுட்டு ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. So this is a very simple procedure. But இது வந்து ஒரு simple petty cases-க்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். This is one thing that I did last time as a consumer advocate, consumerist. So அப்ப அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து இந்த environmental இருக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா இது எதுக்காகனா because we all are consumers and we cannot run away from consumerism. Basically that's it. ரொம்ப தெளிவா நம்ம சொந்தங்களுக்காக புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. கன்சியூமர் அப்படிங்கிறவங்க அனைத்து வகையிலையும் இருக்காங்க. நம்மளும் ஒரு கன்சியூமர், நம்ம வாங்குற பொருள் நம்ம கிட்ட வாங்குறவங்களும் கன்சியூமரா இருக்கும் பொழுது
ஒரு பொருள் எந்த அளவுக்கு நம்ம வாங்கும் பொழுது அது குவாலிட்டி இருக்கணும், ஒரு பிரைஸ் கரெக்டான எத்திக்கல் பிராக்டிஸ் வச்சு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கொடுக்குற பொருள்லையும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மிக நேர்த்தியாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆஹ் ஒரு பிராக்டிக்கலான ஒரு சந்தேகம் ஒருத்தருக்கு நிறைய சொந்தங்கள் இதை கேட்டிருக்காங்க, 2-3 பேர் இதே கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த எத்திக்கல் பிசினஸ் அப்படின்னு வரும் பொழுது ஒரு நேர்மையான ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு எண்ணத்தை வச்சு தொழில் ஆரம்பிச்சாவே நமக்கு முதல்ல வர வேண்டியது லாஸ் தான் வருது. ஏன்னா நம்ம நேர்மையா உண்மையான விஷயங்களை சொல்லும் பொழுது கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வராம பொய் சொல்றவங்களை நோக்கி அது ரொம்ப அருமையா இருக்குங்க, இது பிரைஸ் குறைவுங்க, ஆனா அவங்க அதிகமா வைக்கிறாங்கன்னு சொல்லி அதை நம்பி போயிடுறாங்க. அந்த மாதிரி கன்சியூமரை நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்றது, எப்படி நம்ம நம்மளுடைய யூஎஸ்பி யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷனை கொண்டு வந்து இந்த மாதிரி கஸ்டமரை ரீடைன் பண்ணி நம்மளுடைய தொழில ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஓகே, முதலாவதுங்க இந்த எத்திக்ஸ்னு ஏன் சொல்றாங்கன்னா, எத்திக்ஸ்னா அதுலதான் நமக்கு இந்த நேர்மை, நாணயம் எல்லாமே அடங்கியிருக்கு. ஓகே, எத்திக்கல் பிசினஸ் பிராக்டிசஸ் ஆக்சுவலி நம்ம பிசினஸ் மேன்மைக்கு கொண்டு வர முடியும். ஓகே, நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேங்க. இப்ப ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட ஒரு சேலை வாங்குறாங்க. ஓகே, நான் என்னோட டெக்ஸ்டைல்ஸ் இதுலயே பேசுறேனே, சேலை வாங்குறாங்க. அந்த சேலை அவங்க மேல போட்டு பார்க்கும்போது உங்க மனசாட்சிக்கு நீங்க அதை பார்த்தோன்னே அந்த சேலை அவங்களுக்கு நல்லா இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க உண்மையிலேயே நீங்க அவங்க கிட்ட எங்க இந்த சேலை உங்களுக்கு பொருத்தமா இல்லைங்க, இந்த கலர் எடுப்பா இல்ல, நீங்க இந்த கலர் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். நீங்க பொய் சொல்லல, நீங்க உண்மையதான் சொல்றீங்க அப்படின்ட்டு. அதே சமயத்துல ஒரு பொருள் வாங்கும் போது, இப்ப உதாரணத்துக்கு நமக்கு தெரியும் இந்த பொருள் இப்ப நம்ம வாங்குற விலை ஒரு 10 வெள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, விக்கிறது ஒரு 12 வெள்ளி 13 வெள்ளி இருந்துச்சுன்னா ஓகே, ஒரு நியாயமான விலையா இருக்கும். ஏன்னா அந்த பொருளுக்கு இந்த தரம் அவ்வளவுதான், அதுக்கு மேல போவாது. நீங்க அதே 10 வெள்ளி பொருளை 25 வெள்ளிக்கோ 20 வெள்ளிக்கு வித்தீங்கன்னா கண்டிப்பா கஸ்டமர் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த தரம் ரொம்ப மட்டமா இருக்கு, இது எப்படி அந்த விலை வரும் அப்படின்னு ஒரு யோசனை வரும். சோ பொருள்களை விற்கும் போது அதுக்கு தகுந்த விலை, அந்த தரத்துக்கு ஏத்த விலை நம்ம கொடுக்கும் போது வாங்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தெரியும். இப்ப உள்ள சிச்சுவேஷன்லங்க கன்சியூமர் நாலேஜ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அதாவது மோஸ்ட் ஆஃப் தேம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கு. அதாவது வெளியே எங்கேயாச்சும் ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க, 4 இடத்துல போறாங்க, விண்டோ ஷாப்பிங் நிறைய பண்றாங்க. அப்ப காமனா விக்கிற பொருள்கள் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். போர்வனா இந்த விலை தான் வரும், இந்த சேலைனா இந்த விலை தான் வரும், இந்த வேஷ்டினா இந்த விலை தான் வரும் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அந்த மார்க்கெட்ல அந்த பொருள் என்ன விலைக்கு விக்கிறாங்கன்னு நீங்க ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பொருளை நீங்க விலை போட்டு வித்தீங்கன்னா அந்த கஸ்டமர் நீங்க ஏமாத்துறீங்கன்னு நினைக்கவே மாட்டாங்க. இதுக்கு பேரு எத்திக்கல் பிசினஸ். அதே சமயத்துல ஒரு பொருள் டிஃபெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க கஸ்டமர்கிட்ட நேராவே சொல்லிடணும், இந்த பொருள் டிஃபெக்ட் இருக்குங்க, இது உங்களுக்கு ஸ்டில் யூ வாண்ட் திஸ், இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நான் வேணா விலை குறைச்சு கொடுக்க முடியும், அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும், இல்லாட்டி நீங்க வேற பொருள் பாருங்கன்னு சொல்லிடணும். இதெல்லாம் எத்திக்கல் பிசினஸ். ஏன்னா சில நேரத்துல உண்மையை சொல்லி நம்ம வியாபாரம் பண்ணும் போது கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பிக்கை நம்ம மேல வரும். இந்த மாதிரி நீங்க சொல்றது ரைட்டு, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உங்க மேல ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை வரும். திரும்பி திரும்பி நம்ம கடைக்கு கண்டிப்பா வருவாங்க. எத்திக்கல் பிசினஸ் என்னைக்குமே ஃபெயில் பண்ணது கிடையாதுங்க. நீங்க லாஸ்ல போக மாட்டீங்க. ஓகே, எத்திக்கல் பிசினஸ் அப்படிங்கறதே ஒரு முற்றிலும் வேறுபட்ட ஒரு கோணத்தில் நம்ம நினைக்கிறது எல்லாமே எல்லா உண்மையும் சொல்லி நம்ம பொருளை விற்கும் பொழுது பிரைஸையும் நம்ம ப்ராஃபிட்டையும் சொல்லி விற்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாரும் மார்க்கெட்ல என்ன பிரைஸ் என்ன ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்களோ அதையே நீங்க உங்க கஸ்டமருக்கு உண்மையை சொல்லி கொடுங்க அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தை நம்ம சொந்தங்களுக்கு கொடுத்திருக்காங்க இன்றைய சிறப்பு விருந்தினர். கண்டிப்பாக அவர்களுடைய அனுபவம் நம்மளுடைய சொந்தங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புறோம். அடுத்தது உங்களுடைய அந்த அசோசியேஷன் ஈடுபாடு, உங்க தொழிலையும் தாண்டி நீங்க ஒரு செக்ரட்டரி ஜெனரலா இருக்கீங்க, அந்த அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய ஈடுபாடு, மற்ற அசோசியேஷன் மெம்பர்ஸ்களுக்கு எவ்வித வகையான ஒரு ஏற்றுமதியோ அல்லது தொழில் வாய்ப்புகளோ உருவாக்கி கொடுக்குறீங்க, அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது, எப்படி நம்மளும் அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வர முடியும் அப்படின்னு உங்களை ஒரு ரோல் மாடலா வச்சு நாங்க வரலாமா அப்படின்னு ஒரு சொந்தம் கேட்டிருக்காங்க. அதற்கு உண்டான உங்களுடைய ஒரு ஆலோசனைகள். அதாவது இந்த ஒரு தொழில்ல இருக்கும்போது நம்ம எல்லாருமே சேர்ந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வாழ்க்கையில நம்ம இருக்கோம், வந்தோம், இருந்தோம், செத்தோம், போனோன்ற மாதிரி இருக்க முடியாது யாருமே. எல்லாருமே வாழ்க்கையில ஒரு ஒரு பிறந்தா அட்லீஸ்ட் ஒரு மரமாச்சும் நடணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம இந்த துறையில இருக்கோம், நமக்கு சில விஷயங்கள் தெரியுது, நம்ம நாலேஜ் 4 பேர்த்துக்கிட்ட பகிர்ந்துக்கு இருக்கும் போது
அவங்களும் வந்து சேர்ந்து வளருவாங்க. இது நமக்கு வந்து டைரக்டா எந்த பெனிஃபிட் கிடையாது. இப்ப கேபிஎன் செய்யற மாதிரி, இப்ப நானும் இப்ப ஸ்பீச் கொடுக்குற மாதிரி நமக்கு வந்து ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒரு ப்ராஃபிட்டுக்கோ இல்ல நமக்கு வருமானம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்ல. இது வந்து ஒரு சேரிட்டி நம்ம செய்யறோம். நம்ம சோசியல் சர்வீஸ் மாதிரி செய்யறோம். இது எதுக்குன்னா நம்மனால 4 பேர் நல்லா இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான். அந்த மாதிரி உள்ள எண்ணங்கள் இருக்கும்போது நம்ம கண்டிப்பா வந்து நிறைய பேர்த்த வந்து ஊக்கம் கொடுத்து கொண்டு வரலாம். எனக்கு அடிப்படையில வந்து முதல்ல இந்த அசோசியேஷன் வந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் செய்யணும்ன்றது காரணம் வந்ததே நிறைய நம்ம ஆக்சுவலி மலேசியால வந்து இந்திய ஜவுளி கடைகள் வந்து அந்த டைம்ல யாருக்குமே வந்து ஒரு ஒரு அவங்க பிரச்சனையை வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு ஒரு குரல் கொடுக்கறதுக்கு எந்த இயக்கமும் இல்ல. அப்ப அந்த அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி ஜவுளி துறைக்கு வந்து ஏன்னா நம்மளாம் வந்து பாரம்பரிய ட்ரெடிஷனல் பிசினஸஸ் இங்க மலேசியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெடிஷனல் பிசினஸஸ் இருக்கும். லைக் டெக்ஸ்டைல்ஸ், கோல்ட் ஸ்மித், ஜுவல்லரிஸ் அசோசியேஷன் இவங்கெல்லாம் வந்து ட்ரெடிஷனலா நம்ம செய்யற வியாபாரங்கள். அப்ப நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போறதுக்கு வந்து ஒரு இயக்கம் இருந்தாதான் எல்லாத்தோட குரலையும் வந்து இந்த இயக்கம் கொண்டு போய் கொடுக்க முடியும். அப்ப அந்த இயக்கத்துக்கு மூலியமா நம்ம போனாதான் நமக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்பாங்க. தனிப்பட்ட முறையில நம்ம எவ்வளவு கத்துனாலும் யாரும் கேட்க போறது இல்ல. அப்ப இந்த மாதிரி இயக்கங்கள் ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில தான் இந்த இயக்கத்தை முதல்ல நம்ம ஆரம்பிச்சு நானும் வந்து செக்ரட்டரியா இருந்து நான் நிறைய விஷயங்கள் அரசாங்கத்திட்ட கொண்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் வந்து நம்ம நாலேஜ் ரொம்ப முக்கியம். அதாவது எந்த ஒரு விஷயத்தை கொண்டு இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு மேன் பவர் ஷார்டேஜ் இஸ் பிகஸ்ட் ப்ராப்ளம் இன் மலேசியா. அது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்னு வந்து இந்த பேங்க் லோன்ஸ் அது இதுன்னு நிறைய இஷ்யூஸ் இருக்கு இந்த நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபேஸ் பண்றது. இது எல்லாம் வந்து அரசாங்கத்திட்ட கொண்டு போனோம்னா நாங்க மெமரண்டம் எழுதணும், நிறைய விஷயங்கள் செய்யணும், மீட்டிங் போகணும், போய் பார்க்கணும், பேசணும். சோ இதெல்லாம் வந்து செய்யறது வந்து நமக்கு மட்டும் அது பிரயோஜனம் வந்தது இல்ல, எல்லாருக்குமே அது பயன் அளிக்கும் போது அது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் கருதுறேன். அதனாலதான் நான் இந்த சங்கத்துல இந்த மாதிரி இயக்கம். இதுல யாருக்காச்சும் ஆர்வம் இருந்துச்சுன்னா தயவு செய்து நீங்க செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு சங்கத்துல நீங்க உறுப்பினர் ஆகி நீங்களும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் நீங்க செய்யலாம். செஞ்சு 4 பேருக்கு நல்லது நீங்க செய்யும் போது எப்படி இருந்தாலும் கடவுள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாருங்க. மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு பதிலாக கொடுத்திருக்கீங்க. இதை சார்ந்த இன்னொரு தொடர் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உலக அளவில் பெண்களுக்கென்று தனியாக ஏதாவது ஒரு தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாகவோ அல்லது ஒரு வாட்ஸ்அப் குழுவாகவோ அல்லது இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் வேர்ல்டு லெவல்ல அல்லது மலேசியா மட்டும் இல்லாம வேற கண்ட்ரில உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஆன்லைன்லயே நம்ம இணைஞ்சு பெண்களுக்கு ஒரு தனிப்பட்ட குழுவாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அதை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? உங்களுடைய ஆக்சுவலி வீமன் ஆர்கனைசேஷன் சொல்ல போனா நிறைய வீமன் ஆர்கனைசேஷன் இருக்கு. ஆனா வெவ்வேறு காரணத்துக்காக வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு விமன் எய்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு. அது வந்து உங்களுக்கு பெண்களுக்குள்ள பிரச்சனைகள், இந்த வீட்டு பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இது பண்றதுக்கு உள்ள சங்கங்கள் இருக்கு. அதே மாதிரி நிறைய சங்கங்கள் தனிப்பட்ட ரீசனுக்காக நிறைய விமன் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ஆனா டெக்ஸ்டைல்ஸ்க்குன்னு தனியா அந்த மாதிரி கிடையாது. டெக்ஸ்டைல்ஸ்னு எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனிதிங். ஆனா அன்லெஸ் மேபி வேற யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு டெக்ஸ்டைல்ஸ் தனியா கிடையாது. ஆனா நீங்க வந்து பொதுவா வந்து எல்லாருமே இன்க்ளூட் பண்ண மாதிரி உள்ள ஆர்கனைசேஷன்ஸ் தான் இருக்கு. ஓகே. அடுத்ததாக ஒரு நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 பேர் இதே கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு ஆணாக இருந்து ஒரு தொழிலை நிர்வகிக்கும் பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது முக்கியமா எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட், ஒர்க்கர்ஸ் ஆர் லேபர் மேனேஜ்மெண்ட், ஒரு ஆணாக இருந்து அதை சந்திக்கிற சவால்களை விட ஒரு பெண் நிர்வகிக்கும் பொழுது நிறைய அதிகமான சவால்களை, ஏன்னா ஆண் பெண் 2 பேரும் கலந்து வரும் பொழுது ஒரு ஆண் அந்த இடத்துல ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணும் பொழுது சில பேர் சொன்ன பேச்சை கேட்கறாங்க, சில பேர் அடங்கி சொல்லுவதை செய்கிறார்கள். அதுவே ஒரு பெண் அந்த இடத்துல இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள், எங்களுக்கு நாங்க சொல்றது செய்யறது இல்லை, அல்லது எம்ப்ளாயிஸ் டர்ன் ஓவர், ஒரு பெண் கிட்ட வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அட்ரிஷன் ரேட்டும் அதிகமா இருக்கு. அப்போ அந்த எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட்ல ஒரு விமனா இருந்து நாங்க எப்படி அதைய கட்டுப்பாடாக கொண்டு செல்வது, எப்படி ஒரு அபிவிருத்தி நோக்கி ஒரு தொழிலை கொண்டு செல்ல வேண்டும், உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு ஒரு பெண் தொழில் முனைவோர் கேட்டிருக்காங்க. ஓகே.
இப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம்னு நம்ம அதை சொன்னங்க. நம்ம பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட் அதுதான். ஏன்னா தொழில் செய்யறவங்க தொழிலாளி, முதல் போடுறவங்க முதலாளி. உண்மையா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது ஆண் மேனேஜரா இல்ல பெண் மேனேஜரான்றது இந்த கொஸ்டின் கிடையாது. எப்படி நம்ம மேனேஜ் பண்றோம்ன்றதுதான் கொஸ்டின். இப்ப முள்ள முள்ளால எடுக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு பிரச்சனைன்னு இருக்கும்போது அதுக்கு சொல்யூஷன் வந்து எப்படி தேடணும்ன்றது ஒரு புத்திசாலித்தனம் இருக்கணும். அதுல அந்த அந்த நெகோசியேஷன்ல. இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு தொழிலாளர் வந்து தப்பு பண்றாங்கன்னா, அவங்கள நீங்க தனியா கூப்பிட்டு நீங்க கண்டிக்கலாம். உங்க கேபினுக்கு கூப்பிட்டு நீங்க தனியா கூப்பிட்டு நீங்க செய்த தப்புப்பா இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு சொன்னா அது வேற விஷயம். அதே இதுல வந்து நீங்க 4 பேர் மத்தியில மத்த ஒர்க்கர்ஸ் முன்னுக்கு நீங்க அந்த ஒர்க்கரை புடிச்சு ஏசும்போது அவங்களுக்கு வந்து அது ஈகோ பிரச்சனை ஆயிருது. ஈகோ பிரச்சனைனா அவங்களுக்கு அது வந்து ஒரு எம்பாரசிங்கான சிச்சுவேஷன். அப்ப கண்டிப்பா அது வந்து ஒரு பிரச்சனையில தான் கொண்டு வந்து விடும். சோ டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியா ஹேண்டில் பண்ணுனா கண்டிப்பா வந்து அந்த பிரச்சனையை வந்துட்டு ஆண் மேனேஜ் பண்ணாதான் முடியும், பெண் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்ற சூழ்நிலை கிடையாது. இந்த பிசினஸ் துறையில வந்துங்க அந்த ஜெண்டர் டிஃபரன்சஸ் கிடையாதுங்க. இட்ஸ் ஹவ் யூ மேனேஜ். எனக்கு தெரிஞ்சு நிறைய மேனேஜர்ஸ் ஐ மீன் நிறைய ப்ரொப்ரைட்டர்ஸ் ஆம்பளைங்க அவங்களுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் வேலை செய்ய மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா அவ்வளவு அட்டகாசம் பண்றாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதே சமயத்துல பெண்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது அவங்க வந்து கொஞ்சம் சாந்தமா அமைதியா பொறுமையா பேசுறாங்க. அப்ப அவங்க கீழே நாங்க வேலை செய்யறோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இட் இஸ் ஹவ் யூ ஹேண்டில் த சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றோம். நான் முதல்லயே சொன்னேங்க, நம்ம எங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டேஜ்ல இருந்தாலும் நமக்கு அந்த ஈகோ இருக்கக்கூடாது. நம்ம தான் கிரேட்ன்றது சிச்சுவேஷன் இருக்கக்கூடாது. யூ கேன் பி த பாஸ். யூ கேன் பி த பாஸ் பட் you shouldn't show so much of authority on the person because nobody is your slave. யாருமே நமக்கு ஸ்லேவ் கிடையாது. அவங்களும் மனுஷன், நம்மளும் மனுஷன். அப்ப நம்ம சில சிச்சுவேஷன்ல வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு நல்லபடியா நெகோஷியேட் பண்ணி நல்லபடியா பேசினா கண்டிப்பா மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். That's why it's very important for you to be humble, for you to be soft, and at the same time be firm in whatever you are doing. So அவங்களுக்கு தெரியணும் இவங்க நல்லா பேசுவாங்க ஆனா நம்ம தப்பு பண்ணா நம்மள கண்டிப்பாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த மரியாதை நம்ம மேல இருக்கும்போது நம்ம சொன்னா அவங்க கேட்பாங்க. இதான் சினாரியோ. சோ how you bring the thing is important. Okay, that was a wonderful explanation. How you manage things and not what or who is managing the things அப்படிங்கறத நம்மளுக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜரை ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா கூட நம்ம அந்த தொழிலாளியோ அல்லது மேனேஜரோ அவங்களை தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு அந்த பிரச்சனையை எடுத்து சொல்லி இந்த மாதிரி பண்ணுனா இவ்வளவு நஷ்டம் ஆகுதுங்கிறத சொல்றதை விட ஒரு 10 பேர் முன்னாடி சொன்னீங்கன்னா அது யார் மேனேஜ் பண்ணாலும் அது ஒரு டிசாஸ்டர் தான் ஆகும் அப்படிங்கிறது இன்றைய சிறப்பு விருந்தினர் தொழில் முனைவோர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே சொல்லியிருக்காங்க. இது பெண்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே பொருத்தக்கூடிய ஒரு விஷயமாக நாம கருதலாம். நிறைய கேள்விகள் நம்ம சொந்தங்கள் கேட்டிருக்கீங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா எல்லாருக்குமே வந்து செல்ஃப் ஈகோ இருக்கு தெரியுங்களா? அது நார்மல் பர்சனா இருக்கட்டும், ஹை அத்தாரிட்டிஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே அது ப்ராப்ளம் வந்து இஸ் சேம். சோ நம்ம வந்து ஒருத்தவங்களோட ஈகோவை டச் பண்ற மாதிரியோ இல்ல அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரியோ நம்ம பேசணுமா அது பிரச்சனையில விடும். அதனால நம்ம இது அமிக்கபிளா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. That's the truth. Okay, well said. That was the real experience. நம்ம சொந்தங்களுக்காக இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் பல நிறுவனங்களை காயத்ரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பல நிறுவனங்கள் நடத்தி கொண்டு வரும் பொழுது பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. அவங்களுடைய அந்த அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண விதத்தில் எப்படி அதை வந்து ஓவர் கம்பெனி அப்செக்ஷன்ஸை வந்து வெற்றிகரமான ஒரு பாதைக்கு கொண்டு சென்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு வெற்றியின் மந்திரமாக அல்லது அவங்களுடைய ஒரு தாரக மந்திரமாக நமக்கு சொல்லும் பொழுது நிறைய தொழில் முனைவோர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறீங்க. நிறைய பேர் ஒரு பாதி வெளியில டிராவல் பண்ணிட்டு இருக்கிற பொழுது அவர்களும் நம்ம தொழிலாளர்களை எப்படி அல்லது நம்ம மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயிஸை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு அவர்களுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அனைத்து சொந்தங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இன்றைய காணொலி 65வது காணொலியில நிறைய சொந்தங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. சிலர் ஸ்பெசிபிக்கான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, வேற இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டிருந்தீங்க. அதை வந்து முடிந்த அளவிற்கு உங்களுக்கு ஏதுவான ஒரு விஷயத்தை கொண்டு சேர்க்கும் விதமாகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொண்டு சேர்க்கும் விதமாகவும் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுல எவ்வித ஒரு ஐயமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் வரும் 8 மார்ச் உலக பெண்கள் தினம், உலக மகளிர் தினம் கொண்டாடும் இந்த சூழ்நிலையில்
இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பாகவும், சிக்பா மலேசியா சார்பாகவும், கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாகவும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல உங்கள் சார்பாக நீங்கள் நம் சக சொந்தங்களுக்கு, அனைத்து மகளிர்களுக்கும் நம்ம கேபிஎன் சார்பாக நாங்க ஆல்ரெடி வாழ்த்து தெரிவிச்சிருந்தாலும், நீங்க இந்த மகளிர் தினத்திலிருந்து நம்ம ஏதாவது ஒரு புதிய முயற்சி, ஒரு மகளிர்களாக இருந்து இந்த மகளிர்கள் ஒரு புதிய முயற்சி எடுக்கணும், இந்த ஒரு விஷயத்த நீங்க இந்த மகளிர் தினத்திலிருந்து திங்க் பண்ணி பாருங்க, அல்லது நாளையிலிருந்தே திங்க் பண்ணி பாருங்க. நம்ம ஒரு வெற்றி வாகை சூடுவதற்கு தொழில்ல எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு 3 முக்கியமான காரணிகள் அல்லது 3 முக்கியமான விஷயங்கள் மைண்ட்ல வச்சு நம்ம தொழில் செய்யணும் அப்படிங்கறத ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்க நமக்கு தெரிவிக்கலாம். முதலாவது எல்லாத்துக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. ரொம்ப இது ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் கொடுத்திருக்காங்கன்னா, உலக ரீதியில வந்து பெண்கள் எல்லோருக்கும் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது அந்த ஒரு நாள் வந்து நமக்கு ஒதுக்கி இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஆக்சுவலி கடவுள் வந்து நம்மளை படைக்கும் போதே நமக்கு நிறைய டேலண்ட்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஏன்னா பெண்கள் வந்து பொறுமைசாலியும் கூட. அதனாலதான் நமக்கு வந்து பிள்ளைகள் நம்ம பெற்று எல்லாம் வந்து நம்ம வளர்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே சமயத்துல எல்லா சூழ்நிலையிலயும் அனுசரிச்சு போய் நம்ம வந்து நம்ம குடும்பத்தை நல்லபடியா கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம் நம்ம கிட்ட கையில இருக்குன்னா, அதுலயே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் நமக்கு எவ்வளவு நம்மளால முடியும், நமக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, நமக்கு முடியிற விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்றது. அதனால என்னைக்குமே நீங்க வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்குங்க. உங்களால முடியாத விஷயம் இல்ல, எல்லாமே முடியும். நம்பிக்கை தான் காரணம். ஏன்னா இப்ப லைஃப்ல வந்து நம்ம எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ சொல்யூஷன் அப்படின்றது நம்ம மைண்ட் செட்ல என்னைக்குமே வச்சுக்கணும். இந்த ப்ராப்ளம் ஐயோ இது போச்சே அப்படின்னு என்னைக்குமே நினைக்கக்கூடாது. இது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், அந்த பாசிட்டிவான ஆட்டிடியூட், எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ சொல்யூஷன், அது கண்டிப்பா நம்ம மைண்ட் செட்ல இருக்கணும். நம்ம பாசிட்டிவான திங்கிங்ல வந்து எதுவா இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணா நம்மளால செயல்பட முடியும் அப்படின்றது இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, everyone has got a hidden talent. அந்த உள்ளுக்குள்ள டேலண்ட் என்னன்னு நீங்க டேப் பண்ணி கண்டிப்பா நீங்க அதை முயற்சி பண்ணினீங்கன்னா, அந்த டேலண்ட வச்சு நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் ஆரம்பிச்சு நீங்க நல்லபடியா வருமானம் சேர்க்கலாம். இதுல ஒரு 4வது ஒரு விஷயமா நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நம்ம வந்து இது வந்து பெண்மணிகளுக்கு வந்து நான் தனியா பிசினஸ் படாத ஒரு விஷயம் என்னன்னா, பெண்களோ ஆண்களோ ஒரு குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னா, நான் வந்து ஆசைப்பட்ட தொழில் வந்து என் பிள்ளையும் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம். அது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹிடன் டேலண்ட் இருக்கும். அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். நான் வந்து இதுக்கு இந்த படிச்சு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு. அதனால நம்ம வந்து அந்த பிள்ளைங்களை வந்து நம்மளோட ஆம்பிஷனை வந்து அவங்க மேல துணிக்கிறத வந்து நிப்பாட்டணும். டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் சைல்ட் டு டூ வாட் யூ வாண்ட் தெம் டு டூ இன் தியர் லைஃப். அவங்களுக்குன்னு என்ன ஆசை இருக்கோ, இப்ப ஒரு பாடகரா ஆகணும்னு அவங்க ஆசை இருந்தா அதுல ஊக்கம் கொடுங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, அவர் எந்த ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு பிடிக்குதோ அதுல ஆர்வம் கொடுங்க. எல்லாரும் வந்துட்டு டாப் கிரேட் வாங்கணும், எல்லாருமே ஸ்ட்ரெயிட் ஏ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும், எல்லாருமே வந்து யூனிவர்சிட்டியில டாப் ரேங்கரா இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, உலகத்துல வந்து மத்த தொழில் செய்யறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அதனால வந்து கண்டிப்பா இந்த இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லா பெண்களும் சரி, ஆண்களும் சரி இத மைண்ட் செட்ல வச்சுக்கணும். இது வந்து எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணி சில விஷயங்கள் செய்யறதுனால நிறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய பிள்ளைகள் வந்துட்டு தவறான முடிவுகளுக்கு செல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்துல இது அடிக்கடி நடக்கிற காரணமே இதுதான் அடிப்படையான ரீசன். அதனால நம்ம பிள்ளைகளை வந்துட்டு நல்லபடியா நம்ம நல்ல வழிக்கு கொண்டு வருவோம், நல்ல வழியை செல்வோம். நன்றி. ஓகே. மாதராய் மண்ணில் மாதராய் பிறந்திடவே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு முண்டாசு கவிஞன் பாரதியார், மீசை கவிஞர் பாரதியார் சொன்னது போல, இந்த மண்ணில் ஒரு மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட ஒரு முக்கியமான விஷயங்கள் நிறைய இன்னைக்கு இன்றைய சிறப்பு விருந்தினர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் தொழில் வாய்ப்புகளிலும்
நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எவ்வகையான சூழல்களை அவங்கள சந்திச்சு எப்படி வெளியில வரலாம், எந்தெந்த விஷயங்களை அவங்க கையில எடுத்து முன்னோக்கி செல்லுவதற்கு ஒரு புதிய அத்தியாயத்தை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இன்றைய இந்த 65வது காணொளி நிகழ்வில் எங்களுடன் ஒரு இன்முகத்துடன் பல ஒரு பெரிய விஷயங்கள் அவங்க வந்து மலேசியால ஒரு தொழில் சார்ந்த நிறுவனங்களை பல நிறுவனங்களை நடத்தி வந்தாலும் நம் சொந்தங்களுக்காக கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக இணைந்து நம்முடன் நடத்த இந்த காணொலியில பங்கு பெற்று அனைத்து கொங்கு சொந்தங்களையும் அவர்களுடைய இல்லத்திற்கே வந்து சந்தித்த இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எங்களுக்கு நல்கியதற்கு உங்களுக்கு கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாகவும் அனைத்து சொந்தங்களும் சார்பாகவும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 13 2999144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.